Good evening, everybody. I'm Lokesh. I'm doing my second year in SAP Anna University. So I'm very much elated to introduce architect Periyannan Karupaya. So he's a native of Vayalpatti. He underwent his schooling in his historical town of Pudukottai. His entire days were interwoven with the Chettinadu region and Chettiar's culture, as he had the opportunity of residing close to his native. He then moved to Chennai to pursue his graduation in architecture. He finished his graduation and then post-graduation continuously from SAP Anna University, Chennai in 1993. After 5 years of work experience in architectural, interior design, and construction firms, he started his own practice, APDO, the architectural firm which provides comprehensive design services from scratch to shape, start to completion. Their clients are predominantly Nagaratars in Chettinadu region. He is also a part of the Reach Chettinadu, an architecture and cultural revival effort by a group of individuals to bring the Chettinadu community back to its roots, to bring the Chettinadu region back to its glorious days, to bring the life back to the Chettinadu villages in a natural transitional phase, taking Chettinadu to the next phase of its evolution. I'm very much grateful to introduce you, sir. Over to you. Thank you, Lokesh. And first of all, thank Jayarada for giving us the opportunity to showcase the heritage value of Chettinadu. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ல பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இந்த டாபிக் தமிழ்ல பேசினா இன்னும் ஆக்டா இருக்கும். ஜஸ்ட் மிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் ப்ரெசென்ட் வாட் ஐ ஹேவ் இன் ஸ்டோர் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து ஸ்டாப்ல வந்து 86-91ல அண்டர் கிராட் பண்ணிட்டு 91-93ல பிஜி பண்ணினேன். This small introduction, shall we enter the presentation? Let it be interactive. எல்லாரும் பேசலாம் அப்பப்போ, ரைட்டுங்களா? I'll share the screen. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். Yeah. So செட்டிநாடுங்கிறது இட்ஸ் அ வாஸ்ட்ங்கிறத இந்த ஏரியால கொஞ்சம் பெரிய செக்மெண்ட் 72 வில்லேஜஸ் இருக்கு. அதோட செட்டிநாடு ஆர்கிடெக்சர் பத்தி பேசலாம். அதுல நாங்க பண்ற ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசலாம். அதுல பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஐ சோசன் த டாபிக் கோர்ட்யார்ட்ஸ் ஆஃப் செட்டிநாடு. இந்த கோர்ட்யார்ட் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் இவ்வளவு அழகா பண்ணணும்? ஆல் வுடன் ஃபால், ஸ்டோன் பில்லர்ஸ், வுடன் ஃபால் சீலிங், இட்டாலியன் மார்பிள்ஸ், ஸ்டோன் எட்ஜஸ், பர்மா டீக் எல்லாமே போயிட்டு ஏன் இவ்வளவு எலாபரேட்டா பண்ணணும்? இந்த கோர்ட்யார்டை சிம்பிள் கோர்ட்யார்டா ஏன் பண்ணக்கூடாது? லெட் அஸ் கெட் டாபிக் அண்ட் ஃபைண்ட் இட். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரிங்க. எல்லாத்தையுமே அது சொல்லி இருந்தது. So you cannot explain something in simple terms, you don't understand it. நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனாலதான் இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய லாங்குவேஜ்ல ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்ல ட்ரை பண்றேன். கோர்ட்யார்ட் அப்படின்னோடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்க. Any guesses? What's the definition of a courtyard? Anybody can unmute and say. Anyway, okay. It's a central open space covered by buildings, blocks, spaces, rooms, or demarcating elements, maybe walls அந்த மாதிரி கூட இருக்கலாம். நடுவுல இருக்கிற ஒரு திறந்த வெளி பகுதி, மேல வந்து ரூஃப் இருக்காது, ஓபன் டு ஸ்கை. இதுதான் கோர்ட்யார்டுடைய சிம்பிள் டெஃபினிஷன். அதுக்கு என்னென்ன சினானிம்ஸ் ஏதாவது கெஸ் பண்ணலாமா? யாராவது என்னன்னு சொல்லுவாங்க ஊர்ல கோர்ட்யார்டு?
entrance to interact. Anybody can say it. எனிவே எங்க ஊர்ல அதுக்கு பேரு வாசல்னு சொல்லுவாங்க. முற்றம். எங்க ஊர்ல அதுக்கு பேரு வாசல்னு சொல்லுவாங்க. வாசல்ல பொங்கல் வைக்கலாம் அப்படிம்பாங்க. வாசல்ல துணி காயுது பார், மழை பெய்யுது எடுத்து உள்ள போடு அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம்னா கோர்ட்யார்ட், கோர்ட், ஸ்கொயர், குவாட்ராங்கிள், ஏட்ரியம் இதெல்லாம் வந்து சினானிமஸ் ஸ்பேசஸ் ஆஃப் கோர்ட்யார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும்ங்கிறதுக்காக இதெல்லாம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கோர்ட்யார்ட்? General purpose of you introducing a courtyard inside a building fabric or a development அதுக்குள்ள கொண்டு வரணும்னா அது எதனால நம்ம கொண்டு வரணும்? பேசிக்கலி the climate and culture. எந்த கிளைமேட்டுக்கெல்லாம் இது ஒத்து வரும்? எல்லா இடத்துக்கும் அது யூஸ் ஆகுமா கோர்ட்யார்ட்? கோர்ட்யார்ட்ஸோட பர்பஸ் வந்து மெயின்லி கிளைமேட், மேபி we can call it as a micro climatic modifiers ன்னு சொல்லலாம். அந்த இருக்கிற அருகில் இருக்கிற கிளைமேட் வெதரை வந்து அது டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணும். ஸோ கிளைமேட்டிக் ரீசன்ஸ்க்காக தான் கோர்ட்யார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணி கல்ச்சுரல் ஸ்பேஸாகவும் மாத்திக்கிட்டாங்க ஃபர்தரா வர வர. ப்ரிடாமினன்ட்லி கிளைமேட் அப்படின்ட்டுனா இது வந்து எந்த கிளைமேட்டிக் ஜோன் மோர் அப்ளிகபிள்னா ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் வார்ம் ஹியூமிட், செகண்ட் இஸ் ஹாட் ட்ரை. இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் இது ரொம்ப ஆப்டா இருக்கும். கோர்ட்யார்ட் வாசல் வச்சு வீடு கட்டணும்னா நல்லா உள்ள கூலா இருக்கும். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறதே என் பின்னாடி இருக்கிறது ஒரு செட்டிநாடு கோர்ட்யார்ட், என்னுடைய ஹவுஸ். நாங்க மோஸ்ட்லி மே மாசம்லாம் ஹீட்டை வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணவே மாட்டோம். நல்ல கூல் ஏர் உள்ள வரும். எப்படி ஆகும்னா அந்த ஹாட் ஏர் வந்து இட் வில் மூவ்ஸ் அப் ஃப்ரம் த கோர்ட்யார்ட் எப்போதுமே. ஸோ there's a negative pressure created. ஸோ அதனால ஃப்ரெஷ் ஏர் டிராஃப்ட் உள்ள வரும். இந்த ஃப்ரெஷ் ஏர் டிராஃப்ட் வர்றதுக்காகவே doors will be in one axis, central axisல straight alignmentல இருக்கும். அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் வழியா அழகா காத்து உள்ள வந்து குளு 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 குளுன்னு இருக்கும். நீங்க வந்து ரியலா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். யூ ஷுட் விசிட் செட்டிநாட் ஒன்ஸ் ஃபார் விசிட் அலோன். கோர்ட்யார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மட்டுமே வரணும். அதுக்கு அடுத்த காரணம் வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங். இங்க நகரத்தார்ஸ் வந்து காவிரி பூம்பட்டினம் எல்லாம் இருந்து நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல எல்லாம் அடிபட்டு தான் வந்து திருப்பி வேரின் தேர் இஸ் நோ எக்ஸசிவ் ரெயின் அந்த மாதிரி இல்லாத ஒரு பொட்டல் காட்டுல வந்து இடத்த செலக்ட் பண்ணி வீடு கட்டி அங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நீலை மேலாண்மையில ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. தண்ணி நமக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேசிக்கலி பட் இதோட நிக்கல. there is always an extra mile from நகர்த்தார்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க. இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை ஏன் கோர்ட்யார்டாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓப்பன் ஸ்பேஸாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு they started doing it. So this is the purpose of the courtyard. courtyard வந்து அந்த சொசைட்டி கேரக்டரையும் அட்மாஸ்பியரையும் மாடரேட் பண்ணும். It's very useful for Indian subcontinent, mainly South India கூட நான் சொல்லுவேன். ராஜஸ்தான் டெசர்ட் கிளைமேட்டுக்கும் ஹவேலிஸ்லாம் இருக்கு, யூஸ் ஆகும். பட் predominantly in South India it's best utilized. What are the types of courtyards? உள்ளுக்கு போய் படிக்க போறோம். முன்னாடி இந்த சினோனிமஸ் ஸ்பேசஸ்லேயே சொன்னேன். என்ட்ரன்ஸ் பார்க், இப்போ மாடர்ன் டே கான்டெக்ட்ல இப்போ சொல்லணும்னா பார்க்கிங் கோர்ட்னு சொல்ல யூஸ் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் கோர்ட் கொடுக்கலாம், லேண்ட்ஸ்கேப் கோர்ட் பை த சைட் ஆஃப் தி லிவிங் ஸ்பேஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர்ல ஃபுல்லா வந்து சென்ட்ரல் கோர்ட்யார்ட் தான் ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கோர்ட்யார்ட் சென்டர்ல இருந்தா தான் இட் வில் கெட் இன்டர்ட்வைன்ட் வித் தி கல்ச்சுரல் aspects, lifestyle of the people. இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அது வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கணுங்க. தனியா உட்காந்துட்டு ஈவினிங் போய் அதுக்குள்ள உட்காந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸா இருக்கக்கூடாது. நம்மளுடைய காலையில இருந்து சாயந்தரம் வரை நம்ம பண்ணக்கூடிய எல்லா டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லயும் அந்த கோர்ட்யார்டு வந்து உபயோகமாக இருக்கணும். ஹிஸ்டரி, ஸ்மால் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுப்போம் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி டாபிக். கோர்ட்யார்ட்ஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3000 BC-ல ஈரான், ஈஜிப்ட், ஈரான், சைனாலாம் வந்ததுன்னு சொல்றாங்க. பட் ஈவன் பிஃபோர் தட், ஹலோ
persons. Okay, I'll continue. Egypt, Iran, China எல்லாம் ஏறுதுன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எல்லாம் we could find courtyard type of spaces as a central open space with rooms around. So it has to be called as a courtyard. Other probably 6500 BC க்கு முன்னாடியே அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ட்ரேசஸ் சேஸ் 3000 BC. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்பானிஷ் சொசைட்டிஸ்ல வந்து கோர்ட்யார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி வரும்பொழுது ரோமன்ஸ் நிறைய ரோமன் டோமஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோமன் விலாஸ்ல டோமஸ்னு ஒரு டைப்ல they use high roofs வச்சு கோர்ட்யார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு கடைசியா ஈவன் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்டைலும் ஒரு கிராண்டரும் ஒரு கான்செப்ட் ஆஃப் கோர்ட்யார்டுங்கிறத எலாபரேட்டா கொண்டு வந்தது பிரிட்டிஷ் பீப்புள். திஸ் இஸ் ஸ்மால் ஹிஸ்டரி அபவுட் தி கோர்ட்யார்ட்ஸ். So this is courtyards here. South Asia la Southeast Asia, East Asian countries la Shon house typology ன்னு சொல்றது. இதுல வந்து கோர்ட்யார்ட் வந்து வீட்டுக்குள்ள இருக்காதுங்க. சென்ட்ரல்ல ஒரு ஓபன் ஸ்பேஸ் இருக்கும். அது சுத்தி வந்து ரூம்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இருக்கும். அதனால இது வந்து ஒரு காம்பவுண்டட் என்டிட்டி, காம்பவுண்டட் என்க்ளோஸ்டு ஓபன் ஸ்பேஸ்னு சொல்லலாம். இதை கால் இட் கோர்ட்யார்ட் அங்க. This is an example, typical example of a Roman domus villa. அதுல வந்து ஒன்னு கோர்ட்யார்ட் வந்து லிவிங்ல இருக்கும், அது ஓபன் டு ஸ்கை இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு பாத் கோர்ட் ஒன்று இருக்கும் சின்னதா. இது வந்து ரோமன் டோமஸ். ஸோ we'll get into the traditional courtyards of India. இந்தியால கோர்ட்யார்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனா, ஃபர்ஸ்ட் கேரளா 4 கட்டு வீடு அண்ட் நடுமுத்தம் வீடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு 4 கட்டு வீடு. 4 கட்டு வீடுனா ஒரு கோர்ட்யார்ட் இருக்கும், சுத்தி 4 பக்கமும் பத்தின்னு சொல்றது வேராண்டா காரிடோர் இருக்கும். அதுக்கு பேரு 4 கட்டு வீடு. அதனால 4 கட்டுனோட 4 கோர்ட்யார்ட் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் a single courtyard with space, semi open space or adjacent spaces on four sides. It's called 4 கட்டு வீடு. அதுக்கு அடுத்து நடுமுத்தம் வீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு தட் ஷேன் ஹவுஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சென்ட்ரல்ல ஓப்பன் ஸ்பேஸ் சுத்தி வீடு இருக்கும், நடுவுல மரம்லாம் வச்சிருப்பாங்க. சென்ட்ரல் ஓப்பன் ஸ்பேஸ் வித் பில்டிங் அரௌண்ட், அதான் நடுமுத்தம் வீடுன்னு சொல்றோம் கேரளால. தென் கம்ஸ் தி ஹவேலிஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஹவேலிஸ் ஆஃப் ராஜஸ்தான்ல சென்ட்ரல் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், சுத்தி வந்து இண்டிவிஜுவல் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு வீட்டுல இருப்பாங்க. ஸோ உள்ளுக்க இண்டிபெண்டன்ட் என்டிட்டிஸ் தனித்தனி வீடுகளா இருப்பாங்க. பட் இட்ஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். அதோட நியூக்ளியர் ஸ்பேஸ் அந்த ஹவேலியோட சென்ட்ரல் ஓப்பன் ஸ்பேஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து கம்ஸ் தி மகாராஷ்டிரா வாடா ஹவுசஸ் சொல்றது. இதுல ஃப்ரண்ட் கோர்ட்யார்ட் வந்து பெருசா இருக்கும். இது வந்து பிசினஸ்க்கும் மற்ற பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி ஒரு சின்ன கோர்ட்யார்ட் இருக்கும். அதுல விமன், பீப்புள் அண்ட் சர்வன்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லிவிங் எல்லாமே அந்த ரியர் கோர்ட்யார்டுக்கு போயிடும். இன்னும் ஃபர்தரா சொல்லணும்னா இந்த அகமதாபாத்ல போல் ஹவுசஸ்ல இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். தென் தி கோவன் ட்ரெடிஷனல் ஹவுசஸ், இதுல வந்து பின்னாடி பெரிய ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்ன ஃப்ரண்ட் கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து அதர் கோர்ட்யார்ட்ஸ். கமிங் டு டெல்லியில வந்து கோர்ட்யார்ட்ஸ் வந்து சென்ட்ரல்ல வந்து சுத்தி ஸ்பேஸ். திஸ் இஸ் த ஸ்டைல் தே ஹேண்டில் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. கமிங் ஸ்பெசிபிக் டு தமிழ்நாடு, தமிழ் பிராமின் ஹவுசஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சென்ட்ரல் சின்ன சைட்ல இருக்க மாதிரி ஒரு முத்தம் இருக்கும். இங்க வச்சு ஃப்ரண்ட்ல திண்ணை, பேர் ரேலின்னு சொல்லுவாங்க. இது முத்தம் இருக்கும். முத்தத்தை ஒட்டி கொஞ்சம் லிவிங் ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடி சமையல் ஏரியெல்லாம் வரும். இது சின்ன அக்ரஹாரம் இது மட்டும்தான் ஸ்ட்ரிப்பா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய அக்ரஹாரம் வீட்டுல தே ஹேவ் another லிவிங் ஸ்பேஸ் அண்ட் பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் a typical Brahmin house in Tamil Nadu. And Mirasudar house in Tanjavur area and other agriculture based zones la Mirasudar Thinnai houses வந்து I lost that image வரல. Then coming to the final Chettinad houses. இப்போ இதுவரையும் பார்த்தலாம்
கேரளா 4 கட்டு வீடுல வந்து we see one courtyard, நடுமுத்தம் வீடுல central open space with building around, ராஜஸ்தான் ஹவேலிஸ்ல central nuclear space எல்லாம் அரௌண்ட் பில்டிங் ஃபேமிலி என்டிட்டிஸ் இருக்கும், ஹவுசஸ் இருக்கும். மகாராஷ்டிரா வார்ட் ஹவுஸ்ல ஒரு பெரிய கோர்ட்ஸ், 2வது அடிஷனல் கோர்ட்ஸ் இருக்கும். போல்ஸ் எல்லாம் சின்ன கோர்ட்யார்ட்ஸா இருக்கும். கோவால ஒரு ஃப்ரண்ட் கோர்ட்யார்ட் இருக்கும். டெல்லியில சென்ட்ரல் கோர்ட்யார்டா இருக்கும். பட் மல்டிபிள் கோர்ட்யார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஈவன் இன் தமிழ் பிராமின் ஹவுசஸ்ல ஒரு ஓரமா சின்னதா லைட் வெல் மாதிரி இருக்கும், வெளிச்சம் கம்மியா தான் வரும். பட் தட் கிவ்ஸ் தி சேம் எஃபெக்ட் ஆஃப் எவ்ரி கோர்ட்யார்ட். மிராஸ்தார் ஹவுஸ்லயும் கோர்ட்யார்ட். But what is unique about Chettinad houses? நான் வந்து என்னுடைய டாபிக் வந்து கோர்ட்யார்ட் ஆஃப் செட்டிநாட் ஹவுசஸ் சொன்னேன் நான். ஸோ இங்கேதான் நம்மளோட மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. இதுவரை நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஏரியல் ட்ரோன் ஷாட் ஆஃப் செட்டிநாடு வில்லேஜ். அதுல இருக்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் கோர்ட்யார்ட்ஸ் இருக்கு. அட்ஜசன்ட் ஹவுசஸ்லயே பாத்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் கோர்ட்யார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ரூஃப் ப்ரொஃபைல்லே தெரியும். ரைட், சரி. இது வந்து ஒரு அழகான பொட்டல் காடு. அதுல வந்து ஏன் இவ்வளவு ஸ்லோப் ப்ரூஃப்? கேரளால ஸ்லோப் ப்ரூஃப் கொடுத்தா பரவாயில்ல, அங்கே மழை நிறைய பெய்யுது, அதுக்கு ஸ்லோப் ப்ரூஃப் கொடுத்தா ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் செட்டிநாடுல வந்து ஸ்லோப் ப்ரூஃப்ல இவ்வளவு பிளே பண்ணியிருக்காங்க? ஏன் ஃபிளாட் ரூஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க? ப்ரிடாமினன்ட்லி தி மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் படி ஒழிஞ்சு அழகா போறதுக்காக அந்த ப்ரொஃபைல் ஏரோடைனமிக்ஸ் படியா இருக்கணுமா இருக்கணும் ஒண்ணு. 2வது, இங்க ஏற்கனவே எங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி. அதை வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்ணி நீர் மேலாண்மை படுத்தி வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சு 8 மாசம் 10 மாசம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓவர்ஃப்ளோ உபரி நீர் எடுத்து வாய்க்கால்கள் வழியா குளங்கள் மூலமா ஊருக்கு வெளியில ஏரியில கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி மெயினா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காகத்தான் அந்த ஸ்லோப் ப்ரூஃப் போனது. எனிவே, யூஸ் ஆஃப் டைல் ரூஃபிங் அண்ட் டிம்பர் இதெல்லாம் அந்த டைம்ல வந்து இட் வாஸ் available and sustainable இருந்தது. Still it's sustainable. Every building is sustainable to the maximum extent. செட்டிநாடு சிக்கன், கோட்டையை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு செட்டிநாடு சிக்கன் பேசுறீங்களா? கிடையாது. செட்டிநாடு சிக்கனுக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. அதே போல செட்டிநாடு கோட்டையாடுக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. செட்டிநாடு சிக்கன் நீங்க ஊர்ல சென்னையில நீங்க போய் எந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தாலும் அதுல செட்டிநாடு சிக்கன் ஒரு மெனுபாடுல இருக்கும். தடிக்கு விழுந்தா செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ல தான் தடிக்கு விழுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற சிக்கன் எல்லாம் செட்டிநாடு சிக்கன் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவங்க அங்க தேவையில்லாத வினிகர் ஆட் பண்ணி, தேவையில்லாத மசாலாவை ஆட் பண்ணி, கம்பெனிஸ் ப்ரிப்பேர்டு மசாலாஸ் போட்டு எக்ஸ்ட்ரா கீ பட்டர்லாம் போட்டு பண்றாங்க. இங்க செட்டிநாட்டுல நாங்க சிக்கனுக்கு பட்டர் சேர்க்கறது இல்லை. பீஸ் பட்டருக்கு பதிலாக பெப்பர் சேர்ப்போம். அரைக்கிற கலரை பாத்தீங்களா? அம்மிக்கல்லுல இருக்கிற அரைக்கிற மெட்டீரியலோட கலரை சிவப்பா இல்ல, ஒரு மாதிரி கிரீனிஷ் கிரேயா இருக்குது. பெப்பர், நீங்க மிளகு வந்து அரைச்சு ஊத்தி மிளகு குழம்பு சாப்பிட்டு பாருங்க, மிளகு ரசம் சாப்பிட்டு பாருங்க, மிளகு போட்டு சிக்கன் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு ருசியே தனி. ரைட்டுங்களா? சோ மிளகு, பெப்பர் இஸ் கால்டு பிளாக் கோல்டு. அந்த காலத்துல வந்து கேரளால வந்து ஃபாரின் இன்வேஷன்லாம் இருக்கும்போது டச் பீப்புள் வந்து டிரான்ஸ்பர் பண்ண மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க கோல்டை கொடுத்துட்டு பெப்பரை வாங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது போக மிளகாயும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிளகாயில வந்து எங்க ஏரியாக்களே இந்த ரீஜன்லேயே தயாரான மிளகு மற்றும் அதர் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து உரல்ல வச்சு இடிச்சு அதை பவுடர் ஆக்கி அந்த மசாலாவை தான் செட்டிநாடு சிக்கன்ல யூஸ் பண்ணுவாங்க. அதனால டெஃபினட்டா நீங்க செட்டிநாடுக்கு வந்து கோட்டையாடு பார்க்க வரீங்களோ இல்லையோ, சிக்கன் சாப்பிடுறதுக்கு வாங்க, அருமையான சிக்கன் இங்க கிடைக்கும். So let us peep into the courtyards, the soul of Chettinad house. Chettinad house ஓட சோல்னே சொல்லலாம் கோட்டையாடு. எப்படின்னா the lifestyle of the Chettiars, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி இந்த கோட்டையாடையும் அவங்க வீடுகளையும் வடிவமைச்சுக்கிட்டாங்க. There are two aspects எடுத்துக்கலாம். ஒன்னு பிளானிங் பிரின்சிபல்ஸ், இன்னொன்று டீடைல்ஸ், ஆர்னமெண்டேஷன். பிளானிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஐ ஃபீல் படிச்ச வரையும் மேபி முதலாம் இங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் டாக்டரேட் பண்ணிருக்காங்க இந்த டாபிக்ல. their planning principles were indigenous and specific to their lifestyle and culture and specific to the region. அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் இது வரையும்.
இண்டிஜினியஸ் அவங்களுக்கு அவங்களே வடிவமைச்சுக்கிட்டாங்க. கஸ்டம் மேட் டெய்லர் ஃபிட் அப்படி டெய்லர் மேட்னா சொல்லலாம். டெய்லர்டு ஃபிட் ஸ்பேசஸ். அது ஆனா ஆர்னமெண்டேஷன் பிகாஸ் ஆஃப் தேர் பிசினஸ் ஓவர்சீஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாம் போய் பேசுனதுனால பிசினஸ் பண்ணிருந்ததுனால தே got impressed, got influenced, got inspired by the details there. Then they started adopting those elements in the exteriors and internal interiors of the house. Let us see the evolution of this particular courtyard of Chettinad House. ஆரம்பத்துல வந்து ஒரு நடுவுல ஒரு சின்ன வாசலா வச்சு ஒரு பக்கம் பிராண்ட் வீடு மாதிரி மிராஸ்தார் வீடு மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. As and when they developed, they took rooms around the single courtyard. Then single courtyard வச்சு நிறைய அறை வச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக ஆக அதுக்கப்புறம் கோர்ட்யார்ட் பத்தல, மேல் கோர்ட்யார்ட், பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கோர்ட்யார்ட், விமெனுக்கு ஒரு கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கோர்ட்யார்டும் ஆட் பண்ணாங்க. ஸோ this particular drawing, thanks to Kumuda, she granted permission to use this drawing because the drawing on the thesis la prepare pannadhu. The copyright goes to her. This is again another development. Next development is a 3 courtyard house. Then introduction of other spaces, veranda, alveedu, kalyana kottagai ella vasadi peruga avங்களுடைய exposure increase ஆகாக the spaces add ஆச்சு. அப்புறம் they started conducting festivals and rituals எல்லாமே வீட்லயே பண்ணும்போது they wanted huge dining spaces. அதனால போஜனா ஹால் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கடைசியா வந்து செட்டிநாடு ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல இருந்து பங்களா டைப் மேன்ஷன்ஸ் வந்தாங்க. This is the evolution of a Chettinad house. in tandem the courtyard spaces வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த செட்டிநாடு ஹவுஸ் எல்லாமே மல்டிபிள் கோர்ட்யார்டு கொண்டு வந்து நகரத்தாஸ் தான் சொல்லுவேன் செட்டிநாடு ஹவுசஸ்ல. இதுவரையும் நம்ம எதுக்காக அந்த பிரிலோடு கொடுத்தேன் நான் எங்க ஹவேலிஸ் ஆஃப் ராஜஸ்தான் பத்தி கேரளா 4 கட்டு வீடு பத்தி எல்லாம் ஏன் சொன்னது காரணமே இதுதான். இவங்க தான் எக்ஸ்ப்ளோர்டு, இவங்களுக்கு தேவைகளுக்காக அந்த கோர்ட்யார்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி என்னென்ன விதவிதமா டைப்ஸ் ஆஃப் கோர்ட்யார்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்களுடைய பிளானிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல. So அதனால the Chettiars have the credit in this particular aspect. So this is one typical example of a Chettinad house. உள்ள என்டர் பண்றோம், திண்ணை இருக்கு. திண்ணைக்குள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய சென்ட்ரல் கோர்ட்யார்ட் இருக்கும். அதுக்கு பின்னாடி விமென்ஸ் குவார்டர்ஸ் ஆர் கிச்சன் கோர்ட், இது ரெண்டையும் சேர்த்து கிளப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்பர் 7ங்கிறத ரைட் சைட்ல 8, லெஃப்ட் சைட்ல 8 இருந்தது. இட்ஸ் போஜனா கோர்ட்யார்ட்னு சொல்றது. This house is documented by Kumudavalli, and this is another house. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷால் பிபின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்டினியூஸ் ஹவுசஸ் பிரதர்ஸ் 2 பேரும் கட்டிக்கிறது, ஒரே மாதிரி பிளான் மிரர் இமேஜ் மாதிரி பண்ணி பண்ற மாதிரி. ஸோ இந்த 2 வீடையும் ஒரே என்டிட்டியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோர்ட்யார்ட் இருக்க மாதிரி இருக்கும் இந்த வீட்டுல. அதனால கோர்ட்யார்ட்ல எவ்வளவு மேக்சிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கிறாங்க நகரத்தாஸ். நீங்க ஒரு தடவை டெஃபினட்டா விசிட் பண்ணி நீங்களும் வந்து பாருங்க கோர்ட்யார்ட்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் கோர்ட்யார்ட் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கோர்ட்யார்ட், வலவு வீடுன்னு சொல்றோம், வலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்றது, ரிச்சுவல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றது. செட்டிநாடு இஸ் ஃபேமஸ் ஃபார் செவரல் திங்ஸ். ஒன்னு வந்து செட்டிநாடு வீடுகள், 2வது செட்டிநாடு கல்யாணம், 3வது செட்டிநாடு சாப்பாடு, 4வது வந்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. வர்றவங்கள சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க. அதனால சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிசினஸ்க்கு ஈக்குவலா ரைட்டுங்களா. ஸோ அதனால அதோடைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் சென்ட்ரல் கோர்ட்யார்டுக்கு அடுத்து. சென்ட்ரல் கோர்ட்யார்ட் வளவு, தென் தி உமன்ஸ் கோர்ட் 2ஆம் கட்டு அப்படின்னு, அது 2வது ஸ்டேஜ்ல வரும். அதுக்கடுத்து டைனிங் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஜனா கட்டுன்னு சொல்லி அங்க சாப்பாடு பரிமாறுவாங்க. கிச்சன் கோர்ட்ல சமையல் பண்ணுவாங்க. பின் கட்டுல எல்லா சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். ஒவ்வொரு கோர்ட்யார்ட்லயும் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். This is a general component of a particular central courtyard. Central courtyardனாலே சென்ட்ரல் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். வலது வீட்டுல வந்து நடுவில் ஒரு
முத்தம்னு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், நாங்க வாசல்னு சொல்லுவோம். அதுல டெரகோட்டா டைல் போட்டிருப்பாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுவோம். அதை சுத்தி வந்து பத்தின்னு இருக்கும், சுத்தி இருக்க காரிடர் பேரு வெராண்டா ஸ்பேஸ், எக்ஸ்டெண்டட் செமி ஓப்பன் ஸ்பேஸ் பேரு பத்தின்னு சொல்றது. பத்திக்கு ரெண்டு பக்கமும் பெட்டக சாலை, அது வெல்த் வைக்கிற மாதிரி, பெட்டகங்கள் வைக்கிற மாதிரி ரேஸ்டு திண்ணை இருக்கும், இன்டர்னல் ரேஸ்டு திண்ணை இருக்கும். அது பேரு பெட்டக சாலை. பட்டகசாலை வழக்கத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பக்கமும் ரூம் இருக்கும், அறை இருக்கும். அறையில வந்து உள்ளறைன்னு ஒண்ணு இருக்கும், வெளியறைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வெராண்டா ஒட்டி இருக்கிறது வெளியறை, அதுக்கப்புறம் இருக்கிறது உள்ளறை. உள்ளறை வந்து வெல்த், சாமான், ஜுவல்லரி, கேஷ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக உள்ளறை இருக்கும். வெளியறை வந்து ஜெனரல் ஸ்டோரேஜ், தட் வில் ஆக்ட் அஸ் பிரைவேட் ஸ்பேஸ் ஆல்சோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் பியூர்லி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா இருக்க செட்டிநாடுலாம் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு சில செட்டிநாடுல 80 ஷேர் ஹோல்டர்ஸ், 80 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எவ்ரி ஒன் இஸ் கால்ட் அ புள்ளி. இஃப் a man is married, he will be called as a புள்ளி. அவங்க வந்து ஆளுக்கு ஒரு அறை கொடுத்துருவாங்க. பெரிய வீடுகள்ல அறைகள் இல்லைன்னா அடுத்தடுத்த கட்டில இருக்க அறைகள் கொடுத்தாராங்க. அந்த 2ஆம் கட்டில, போஜனா கட்டில இருக்கிற அறைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்து டெஃபினட்டா ஒன் ரூம் ஃபார் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அறை இருக்க மாதிரி வீடு நிர்மாணிச்சுக்குவாங்க அவங்க. This is the general component of a typical செட்டிநாடு courtyard. ஸோ லைஃப் ஸ்டைல், இவங்களோட லைஃப் ஸ்டைலையும் கோட்யாடையும் இணைச்சு இந்த பிக்சர்ஸ் மூலமா பார்க்கலாம். நம்ம தி லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் மேரேஜ்னு எடுத்துக்கோமே. இது கோழில இருந்து முட்டை வச்சா, முட்டையில இருந்து குடி வச்சாங்க பார்ப்பேன். முதல்ல கல்யாணம்னா முதல்ல இது நடக்கும், என்கேஜ்மெண்ட். தட் வில் ஹேப்பன் இன் தி பத்தீஸ் ஆஃப் தி கோட்யார்ட். இந்த வாசலை சுத்தி இருக்க பத்தியில தான் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும், அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் மேரேஜ். நான் வந்து ரொம்ப சிம்பிளா டியூ டு வாண்ட் ஆஃப் டைம் கிறிஸ்பா முடிச்சுக்கிறேன். ஆனா இதை பேசினா ஒரு கல்யாணத்தை பத்தியே 1.5 மணி நேரம் பேசலாம், அதுக்கு மேலேயும் பேசலாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் மெயின் நிலைக்கு பக்கத்துல இருக்கிற பத்தியில நான் வந்து கோட்யாட பத்தி மட்டும் தான் பேசுறேன், வெளியில நடக்கிற ஆக்டிவிட்டி பத்தி தான் பேசல. மெயின் வாசல் பக்கத்துல இருக்கிற பத்தியில வந்து அந்த கோலம் விடுவாங்க, நடு வீட்டு கோலம் சொல்றது, கல்யாணத்துக்கு முதல் நாள் சாயந்தரம். அப்புறம் ஜென்ரலா தி விமன் ஃபோக் ஆக்குபை தி பத்தியை சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க. சென்ட்ரல் கோர்ட்யார்ட் வாசல்ல தான் கல்யாணம் பொதுவா நடக்கும். அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ். கல்யாணம் வந்து வாசல்ல நடக்கிறது, பொண்ணுக்கு திருமணம் நடக்குது, மணமேடையில உட்காந்து அதுக்கடுத்து பொண்ணை வீட்டுக்கு அழைச்சு கூட்டிட்டு வர்றாங்க. இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நகரத்தார் ஃபேமஸ் ஃபார் தேர் சீதனம், ஸ்ரீதனம்னு சொல்றது. டௌரின்னு எடுத்துக்கலாம், பட் இப்பெல்லாம் டௌரி வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. பட் அந்த காலத்துல சாமான் பரப்புதல் சொல்லி அதுவும் இந்த பத்தியில தான் நடக்கும். சுத்தி இந்த பத்தியில தான் எல்லா வேலையும் நடக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டா மேரேஜுக்கு வந்துட்டேன். டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னால கூட அதுவும் இந்த பத்தியை சுத்தி தான் இருக்கும். காலைல எந்திரிச்சு பிள்ளைங்க எல்லாம் அந்த பத்தி இருக்கிற இடத்துல உட்காந்து அவங்களுக்கு திருவாசகம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் குளிச்சுட்டு திருப்பி வந்து பிள்ளைங்க எங்க விளையாடும், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், வந்து சாயந்தரம் விளையாடுவாங்க. இது மேல் பீப்புள் எல்லாம் அந்த ஃப்ரண்ட் திண்ணையோட மேக்சிமம் உள்ளுக்கு இருக்க பட்டகசாலை வரையும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி maybe they occupy only 30% of the house, which 70% are occupied by women folk. Chief lady இருக்காங்களா வீட்டுல, மூத்த ஆட்சி, அவங்கதான் வீட்டை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது காய்கறி நறுக்கிறதாக இருக்கட்டும், குரூப்பா தான் பண்றது, தனித்தனியாலாம் பண்றது இல்ல. அப்போ இது மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கும்போது நல்ல ஒரு அட்வைஸ் இருந்தது, கைடன்ஸ் இருந்தது. சில சமயங்கள் எதிர்பாராததெல்லாம் நடக்கும்போது துணைக்கு ஆட்கள் இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையா இருந்தது அந்த வாசல் வச்சு வீடு, கோட்யார்ட் வச்சு வீடு இருக்கும் பொழுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், இது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். இது வந்து மருந்து தீர்த்தம் குடித்தல், இட்ஸ் ஷவர், பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இப்ப சொல்றீங்க, வளக்காப்பு மாதிரி ஒரு விசேஷம். இதுவும் வாசலை சுத்தி இருக்க பத்தியில தான் நடக்கும். ஓகே, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு கல்யாணம் ஆச்சு, 60 வயசு 60th anniversary, அது நடக்கிறதும் வாசலை ஒட்டி இருக்கிற பத்தியிலையும் அறைகளுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ்லயும் தான் நடக்கும். இது வந்து இட்ஸ் 90th anniversary function of a person, and then it goes on.
goes on. The death activities, last rites, last rituals also it happens in the courtyard. தனியா ஒரு ஹால் பிடிச்சி ஒரு கல்யாண மண்டபம் பிடிச்செல்லாம் பண்றது இல்லை. அந்த அளவுக்கு அந்த வீடுகள்லாம் பெருசா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், குக்கிங் ஸ்பேசஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், மெயின்லி தி ஃபெஸ்டிவல்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் அதர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த மெயின் சென்ட்ரல் கோர்ட்யார்ட், இந்த முதல் வாசல்ல தான் நடக்கும். அடுத்து டைனிங் கோர்ட். நீங்க அந்த ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த பிளான்ல. சென்ட்ரல் கோர்ட்ல இருந்து ரைட்லயும் லெஃப்ட்லயும் 2 சின்ன நேரோ காரிடோர் போய் 2 சைடும் டைனிங் கோர்ட்ல எண்ட் ஆகும். அந்த டைனிங் கோர்ட்டுக்கு ரோடு பக்கம் ஒரு என்ட்ரி இருக்கும். மெயின் திண்ணையில இருந்து மேல் உள்ள வரலாம். பின்னாடி ரியர் சைட்ல சர்வீஸ் யார்ட்ல இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கிருந்து வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்துல தரையில உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்போ நிறைய பேரெல்லாம் தரையில உட்காந்து சாப்பிட முடியாததுனால டைனிங் டேபிள்ல சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. This is mainly women's court அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்டு. The women's court 2ஆம் கட்டுல வந்து விமனோட ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்கும். அங்க வந்து daily activities mostly it happens in this courtyard. அண்ட் இது வந்து படைப்புன்னு சொல்லுவாங்க. படைப்புக்கு முன்னாடி இது அடுத்தது வந்து கிச்சன் கோர்ட்யார்ட். சமைக்கிறதுக்குன்னே தனி கட்டு வச்சிருந்தாங்க, சமையல் கட்டு. நீங்க இங்க வந்து கிச்சனை சமையல் கட்டுன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா அது எலாபரேட்டா பெருசா இருந்து திறந்தவெளி முற்றத்தோட இருந்தால்தான் அது பேர் கட்டு, இல்லாட்டி சமையல் அறைன்னு தான் சொல்லணும். எங்க ஊர்ல சமையல் கட்டு இருக்குதுங்க. அதுல லேடிஸ் உட்காந்து நல்ல டெலிஷியஸ் ஃபுட் சர்வ் செய்வாங்க. நீங்க ஒரு தடவை செட்டிநாடு ஃபுட் சாப்பிட்டு பார்க்கணும் கட்டாயம். அண்ட் திஸ் இஸ் a grand preparation for a feast அப்படின்னு வச்சுக்கலாம். நடுவாசல்லே விறகடுப்பு வச்சு சமைக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டி அங்க இருக்கும் இந்த பின்கட்டு சமையல் கட்டு எல்லாத்தையும். இது வந்து சர்வீஸ் கோர்ட்யார்ட். இது பார்த்தாலே தெரியுது, இதோட ஸ்கேல் சின்னதாயிடும், அதுக்குள்ள இருக்க டீடைலிங்லாம் சின்னதாயிடும். இந்த கோர்ட்யார்ட்ல வந்து இப்ப நம்ம வந்து 5 டைப் ஆஃப் பார்த்தோம். ஒண்ணு வந்து மெயின் கோர்ட்யார்ட், வலவு வீடுன்னு சொல்றது. 2வது போஜனா, 2ஆம் கட்டு வேர் தி விமன் ஸ்டே. 3வது வந்து போஜனா இதுக்கு சாப்பாட்டு வலவு, அதுல வந்து சாப்பிடுறது. 4வது வந்து சமையல் கட்டு. 5வது வந்து பின்கட்டு. இந்த பின்கட்டுல எல்லா சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். பின்கட்டுல இருந்து பின் வாசல் வழியா சர்வன்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் கோர்ட்யார்ட்ஸ் வந்து வேற எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் இது மேபி கேரளாவாகட்டும், ஹவேலி ராஜஸ்தான் ஆகட்டும், அங்க எதுவும் இது இருக்க மாதிரி எனக்கு இதுவரையும் தெரியல. திஸ் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி கோர்ட்யார்ட்ஸ் ஆஃப் செட்டிநாடு. ஸோ ஃபெஸ்டிவிட்டிஸ் நாங்க எங்க நிறைய இருக்குங்க. நாட் ஓன்லி இது வந்து நான் பொங்கல் மட்டும் எடுத்திருக்கிறேன் சாம்பிள் மாதிரி. பொங்கல் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லாமே இங்கதாங்க வாசல்ல தான் நடக்கும். இது இப்போ தைப்பொங்கலுக்கு நடுவீட்டு கோலம்னு இந்த கோலம் போடுவாங்க. போட்டுட்டு வாசல்ல தான் பொங்கல் வைப்பாங்க எல்லாரும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 2 ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. அந்த வீட்டுல 10 பேர் இருந்தாலும் 10 அடுப்பு, 10x2 20 அடுப்பு வச்சு பொங்கல் செய்வாங்க. அதுவும் வாசல்ல தான் செஞ்சு வாசல்ல தான் படைப்பாங்க. அண்ட் இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்து மாறிட்டோமே, காலகட்டம் மாறிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு பழசையே பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ இது என்னுடைய ஃப்ரெண்டு அருண் முத்துன்னு பெங்களூர், அவருடைய சன்னுக்கு அவர் வீடே மாத்திட்டாரு, அவருடைய செட்டிங்கை. இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் கொடுத்து ஹி ஹோஸ்டட் இஸ் சன்ஸ் ரிசப்ஷன் இன் அ கிராண்ட் வே. அந்த டைம்ல அவங்க எங்க இதுல வந்து விமனுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்போங்க நகரத்தாருக்குள்ள. அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து போட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ புதுசா ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த வாசல்ல நடக்க ஆரம்பிக்குது. ரீசன்ட் ட்ரெண்ட் படி இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு கெஸ்டுக்கு விடுறேன். இந்த போட்டோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 போட்டோ காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 40 போட்டோலையும் ப்ரிடாமினன்ட்டா விமன் தான் இருக்கிறாங்க, பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க, ஆண்கள் ரொம்ப கம்மி. அதை நீங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதனாலன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? எனிவே 2-3 ஆஸ்பெக்ட்ஸ். ஒண்ணு வந்து
most of the men before வந்து they will move to the overseas or other towns for business. ஊர்ல இருக்கிறது ரொம்ப கம்மி அந்த காலத்துல. இப்போ ஃபேமிலியும் சேர்ந்து போயிடுறாங்க. அந்த காலத்துல பெண்கள் தான் வீட்டை நிர்வாகம் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி வளர்த்து அவங்களையும் பிசினஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்களோட சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு, ரங்கூன், சிலோன் எல்லாம் சவுத் ஈஸ்ட், ப்ரிடாமினன்ட்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அங்கதான் மெயினா பிசினஸ் பண்ணது. அவங்க தேர் இன்டு மணி லெண்டிங். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? தே கிவ் ரெஸ்பெக்ட், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு விமன் ஃபோக். அவங்களுக்கு கேட்டுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. முடிவு அவங்க எடுத்தாலும் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க விமன் ஃபோக். இதுல ஒரு சின்ன ஒரு காமெடியா ஒண்ணு சொல்லலாம். என்னன்னா, ஆம்பளைங்க வந்து திண்ணை கெஸ்டா இருக்கட்டும், கெஸ்டா இருந்தா கூட தான் திண்ணை இல்ல பட்டகசாலை வரையும் இல்ல சாப்பாட்டு ஹாலுக்கு தான் வருவாங்க. மற்ற பின் பக்கம் எல்லாம் போக மாட்டாங்க. பெண்களும் 2ஆம் கட்டு முன்வாசல் வரையும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டகசாலையை விட்டு பொம்பளைங்க முன்வாசல் வெளியே போனா பின் வாசல் வழியா தான் போயிட்டு வருவாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மேலும் ஃபீமேல் மென் அண்ட் விமன் வந்து தனித்தனியா ஐசோலேட்டா இருந்தா குடும்பத்துல நிறைய பிரச்சனை வராதுங்க. வடிவேலு காமெடி சொல்ற மாதிரிதான், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன், பேச்சோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆட்சி வந்து அந்த பக்கம் நின்று பேசுவாங்க, சிட்டியார் வந்து கதவுக்கு இந்த பக்கம் நின்று பேசுவாரு. அதனால பேச்சோட முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள இன்னும் 2 பேர் குறுக்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சண்டையே வராதுங்க. அந்த மாதிரி நீங்க பழகி பாருங்களேன் உங்க வீட்டுல. மேபி இங்க வந்து எல்லாருமே எங்கர் ஜென்ரேஷனா இருக்கீங்க, கல்யாணம் வந்தவங்களுக்கு இது புரியும். இது கூட ஒரு சின்ன மைன்யூட் ஆஸ்பெக்ட் இன் தேர் பிளானிங் ஆஃப் செட்டிநாடு ஹவுசஸ். அவங்க ஏரியாவை டிமார்க்கெட் பண்ணிட்டாங்க. வின்னர் படம் பாருங்க, இன்னும் புரியும் நல்லா இந்த ஆஸ்பெக்ட். ரைட். ஸோ ஓகே, we were talking about செட்டிநாடு கோர்ட்யார்ட்ஸ் so far. பழைய காலத்து கோர்ட்யார்ட்ஸை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வாட் அபவுட் கான்டெம்பரரி கோர்ட்யார்ட்ஸ் அண்ட் கான்டெம்பரரி பில்டிங்ஸ் எப்படி அதை யூஸ் பண்றது? அவர் சொல்லியிருக்கார் அலெக்சாண்டர் மெக்கால் ஸ்மித். If your ceiling should fall, then you have lost a room but gained a courtyard. Think of it that way. கரெக்ட் இல்ல? ஒரு ரூஃப் இருந்துட்டு விழுந்துட்டு போது நம்ம அந்த கோர்ட்யார்டை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா பிகாஸ் கோர்ட்யார்ட் ஹஸ் a story. நீங்க வேணா உங்களுடைய வந்து மென்டாலிட்டி மாறலாம், உங்களுக்கு குணநலன்கள் மாறலாம், உங்களுடைய இது டெக்னாலஜினால உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாறலாம், காலத்துக்கு ஏற்றமாக வேகமா ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஒன் டிசைன் எலிமெண்ட் that seems to be perennially trending across the globe is courtyard அப்படின்னு சொல்லி இருக்காரு அவரு. டெஃபினட்டா இன்னைக்குமே கோர்ட்யார்டு வச்சு ஒரு வீடு நீங்க டிசைன் பண்ணி பாருங்க. அந்த கோர்ட்யார்டு வச்சுட்டு அந்த கோர்ட்யார்டு வந்து ஒரு சைட்ல இருந்தா பிரயோஜனம் கிடையாது. கோர்ட்யார்டு வந்து நடுவுல இருக்கணும், வீட்டுக்கு நடுவுல இருக்கணும். அதை சுத்தி நீங்க வரணும். அது கிராஸ் பண்ணி சுத்தி கூட இல்ல, இறங்கி நடந்து உள்ளுக்கு ஏறி இறங்கி போயிட்டு வந்தீங்கன்னாலே முதல்ல நீங்க வெயிட் போட மாட்டீங்க, வெயிட் குறைஞ்சிருவீங்க. அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் யூ வில் பி சைக்கலாஜிக்கலி ஹாப்பி. யூ வில் மிங்கிள் வித் பீப்புள். ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூம்ல உட்காந்துட்டு மொபைல் போனோட இருக்கிறத விட்டுட்டு வெளியில வந்து வாசல்ல உட்காந்து பேச ஆரம்பிப்பீங்க. இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ட் அண்ட் இட் வில் ஹேப்பன். ஸோ இப்போ வந்து I just wanted to showcase few of our projects. We are doing it in Chettinad style. Actually, we are doing 3 types of activities from each Chettinad area. One வந்து designing Chettinad homes for Chettiars in Chettinad style. நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல மட்டும்தான் பண்ணுவோம், செட்டிநாடு ஸ்டைல்ல தான் பண்றோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செட்டிநாடு ஆர்கிடெக்சர் டிட்டீரியேட் ஆயிட்டு வந்து பில்டிங்ஸ் எல்லாம் டெவலப்ட் ஆயிட்டு வந்து நிறைய பில்டிங் வந்து இடிச்சிடுறாங்க. அது வந்து அட்லீஸ்ட் புதுசா வரதை பண்ணி செட்டிநாடு ஸ்டைல்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி. 2வது முயற்சி வந்து இருக்கிற பழைய வீடுகளை இடிக்க விடாம பாதுகாத்து ரெஸ்டோர் பண்றதுக்கு அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டிஸ் தனியா போயிட்டு இருக்கு. இந்த பிரசன்டேஷன்ல நான் வந்து கோர்ட்யார்டை பத்தி மட்டும் பேசினாலும் ரெஸ்டரேஷனை பத்தி நான் அதிகம் சொல்லல. 3வதா வந்து கல்ச்சரல் வேல்யூஸையும் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸையும் இன்டியூஸ் பண்றதுக்காக சில ஏற்பாடுகள் முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது 3ஐயும் பண்ணாலே செட்டிநாடு வில் கெட் பேக் டு இட்ஸ் க்ளோரி இன் நியர் ஃபியூச்சர்லான கூட ஃபியூச்சர்ல வந்து லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் இங்க செட்டிநாடுல வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேண்டமிக்ல பார்த்திருக்கேன் நானே கண்கூட. இந்த பர்டிகுலர் ஹவுஸ் இஸ் ஃபார்
பர்சன் மிஸ்டர் முத்துராமன். அவங்கள பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் திண்ணை வச்சு ஃபால் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் கோர்ட்யார்ட சுத்தி அறைக்கு பதிலாக பெட்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் கொடுத்துருக்கோம். பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்ஸ் கொடுத்துருக்கோம். And then we have a second hall, dining hall and kitchen கொடுத்து பின்னாடி வந்து இட்ஸ் அ டைனிங் கம் சர்வீஸ் கோர்ட்யார்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காலத்து வீடு மாதிரி ரொம்ப 20,000 சதுரடி 1 ஏக்கர்ல எல்லாம் இருக்கும் வீடு. பட் இந்த வீடு கூட முன்னாடி இருக்க ரோட்ல இருந்து பின்னாடி இருக்க ரோடு வரைக்கும் கண்டினியூஸா எக்ஸ்டெண்ட் ஆகுது. த்ரூ அண்ட் த்ரூ ஓப்பனிங் நீங்க பார்க்கலாம். ஸோ இது கட்டி முடிக்கையில டெஃபினட்டா இதுல கோர்ட்யார்டோட பெனிஃபிட்ஸ் தே வில் டெஃபினெட்லி கெட் டு ஃபீல் அபவுட் இட். The second, this is another house. It's rotated. It's a house start பண்ணி கடைசியில இந்த ஹோம் ஸ்டேயா மாத்தோம் பண்ணாங்க. It's a business venture மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். இதுலயும் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் திண்ணை, அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கல்யாண கொட்டகை மாதிரி ஒரு டபுள் ஸ்டோரி ஸ்பேஸ், அதுக்கு அடுத்து உள்ளுக்க பட்டக சாலை, ஒரு சென்ட்ரல் கோர்ட்யார்ட், அதுக்கு அடுத்து ஒரு செகண்ட் கோர்ட்யார்ட், பின்னாடி டைனிங் கிச்சன் வச்சு பின்னாடி ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ ஹோம் ஸ்டே இன் செட்டிநாட் பிளானிங் பிரின்சிபல்ஸ் இன் செட்டிநாடு ஏரியா. திஸ் இஸ் மை ஓன் ஹவுஸ் இன் வலையப்பட்டி. இந்த பின்னாடி இருக்க கோர்ட்யார்ட் தான் இங்க மார்க் பண்ணிருக்கிறது பாக்குறது. நார்மலா வந்து ஒரு இட் வாஸ் 2 plots, 2 பிளாட்டா இருந்துச்சு. நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு கட்டிங்க வீடு கட்டிக்குவாங்க. பிரதர்ஸ் 2 பேரும் சின்ன பிளாட்டா சின்ன வீடா கட்டிக்குவாங்க. when we thought of constructing house, I spoke to my brother. நான் பேசினேன், ஆனா நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒரே வீடா கட்டுவோம்னு, வாசல் வச்சு கட்டினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் ஃபோல்டபிள் டோர்ஸ் வைப்போம், வேணும்னா அது சாத்திக்குவோம், தனி 2 இண்டிவிஜுவல் என்டிட்டியாவும் இருக்கும். இந்த வாசல் இருந்தா தான் நம்ம பசங்க ஃபியூச்சர்ல 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி ஒன்னா இருப்பாங்க. இல்லாட்டி அவன் கதவை சாத்திட்டு புறப்பு ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க, ஒன்னா இருக்க முடியாது. நமக்கு இப்போ வர பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் சின்ன நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிடுச்சு. இதை விட்டுடக்கூடாது, அதனால சேர்ந்து பண்ணுவோம் சொன்னதுக்கு எங்க அண்ணனும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல he accepted for it and we constructed this house and we are now at this pandemic we are enjoying, we are reaping the benefits னு கூட சொல்லலாம். நான் இந்த லாஸ்ட் ஜூன்ல இருந்து வலையப்பட்டியில தான் இருக்கேன், இந்த வீட்டுல தான் இருக்கிறேன். ஒரு ஒன் இயரா வந்து ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ஸ்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மை பிரதர் ஆல்சோ ஒரு ஃபேமிலியோட வந்து இருந்தாங்க, இப்பதான் ஒரு 1 வீக்கா புதுக்கோட்டை போயிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கும்போது we had enough இல்ல மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன். காலைல 6 மணிலேருந்து நேரத்துக்கு தூங்க போற வரையும் நல்லா எல்லாரோடையும் பேசி பழகிட்டு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா வித் ப்ரோட்டோகால் தான் வந்து அழகா யூஸ் பண்ணணும் அந்த கோர்ட்யார்டை. இதுல வந்து ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம், 30-40-30. எங்க அண்ணன் மட்டும் வந்தாங்கன்னா அவங்க 30% ஆஃப் த ஹவுஸ் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிளாஸ் டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா. நான் மட்டும் வந்தேன்னா என்னோட 30% யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், என்னுடைய கெஸ்ட், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மட்டும் 30+ சென்ட்ரல் ஏரியா 40% சேர்த்து 70% ஆஃப் த ஹவுஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க அண்ணன் மட்டும் பண்ணாங்கன்னா அவங்க 70% யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணோம்னா 100% ஆஃப் த ஹவுஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிள் அரேஞ்ச்மெண்டோட அதை டிசைன் பண்ணியிருக்கோம் வீடு. This is another house in Devakotai. Very small house, but a small courtyard, but it has all the planning principles of a Chettinad house. நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன கோர்ட்யார்ட், சின்ன பத்தி, சின்ன 2 ரூம், இந்த பக்கம் ஃப்ரண்ட் லிவிங், டைனிங், ரியர் விமன் ஏரியா, கிச்சன் சர்வீஸ் பெட்ரூம்லாம் பின்னாடி கொண்டு போய் அழகா கியூட்டா காம்பாக்டா. இட்ஸ் ஏரியா இஸ் only 1875 square foot including திண்ணை, ஃப்ரண்ட் திண்ணை. And coming to this making of the fresh new Chettinad courtyards எப்படி நாங்க பண்றோம்ங்கறது just brief சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லெவல் டிஃபரன்ஸ் இந்த PCC ல பண்ணிட்டு அந்த எட்ஜ் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பேஸ் ஸ்டோன் ரெடி பண்ணிட்டு then we will fix this stone columns. then அதுக்கு மேல இது பொதிகை கட்டைன்னு சொல்றது, அந்த உடன் கேபிட்டல் பேரு, அது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து we will come with this structural steel support or wooden support with slope roof tiles with under tiling. இதுக்கடையில நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பண்ணினா ரொம்ப ஓவரா நிறைய பிக்சர்ஸ் காமிச்சாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுங்கிறதுக்காக டேரக்டா வந்துட்டேன். ஸோ என்டையர் பத்தி இஸ் லேட் வித் ஆத்தங்குடி டைல்ஸ். This is the finishing stage. The electrical work, painting work நடக்கும் பொழுது this is the shape of the courtyard.
And this is my particular house, rainwater harvesting. மழை பெய்யும் பொழுது அந்த காலத்துல பெரிய பெரிய அண்டா வச்சு பிடிப்பாங்க. இப்போ வந்து கோட்டியாட் சைஸ் சின்னஸ் ஆயிட்டனால சில்வர் குடத்துல தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். And this courtyard can act as a learning space. எங்க அண்ணன் மை சன் இஸ் எங்க அண்ணன் என் பையன் வந்து எங்க அண்ணன் பேரனுக்கு வந்து அல்பபெட் சொல்லி கொடுக்குறான். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பிளாக் போர்டு எடுத்துக்கலாம் வாசல, ரைட்டுங்களா? ஸோ மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி வேலை வேணாலும் கோர்ட்யார்ட்ல நடக்கலாம். இட்ஸ் a play field now. So this courtyard can act as a play, விளையாட்டு திடல் மாதிரி கூட நடக்கலாம். அண்ட் பொங்கல் இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து டெய்லி லைஃப், மேரேஜ், ஃபெஸ்டிவல்ஸ், சாரி இதுக்கு ரிச்சுவல்ஸ் நடக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும்போது தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எங்க வீட்டு பொங்கல் வச்சது அந்த காலத்துல வேற இது அடுப்பு, மண்ணடுப்பு, விறகடுப்புலாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நடைமுறைகள் மாறினதுனால கேஸ் சிலிண்டர் வந்து வாசலுக்கு வந்துருச்சு. இது ஒரு ஃபங்க்ஷன் இங்க நடக்குங்க. புரட்டாசி மாசத்துல பட்டாபிஷேகம்னு ஒண்ணு நடத்துவாங்க ராமருக்கு. நகரத்தார் வந்து சைவதேஸ், சிவனை வழிபடுறவங்க. பட் தே ஆர் என்ன சொல்றது, நல்லிணக்கத்துல பெருமாளையும் கும்பிடுவாங்க, ரைட்டுங்களா? அதனால பட்டாபிஷேகம் எதுவுமே வந்து கோர்ட்யார்ட்ல சுத்தி இருக்க பத்தியில நடக்கும். அவுட் ஆஃப் செட்டிநாட், ஹவு செட்டிநாட் கோர்ட்யார்ட் கேன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். This is a yoga center in Tiruvannamala. Tiruvannamala is also ஒரு hot humid climate area, climatic zone தான். அதுல இந்த கோர்ட்யார்ட் பண்ணியிருக்கோம். He is my yoga teacher, Mr. Ravi. So அந்த கோர்ட்யார்ட் பத்தியில they conduct yoga. After the yoga session, they have food discussion along with the food. பத்தி can act as a formal dining space. பந்தி வச்சு சாப்பாடும் போடலாம் இந்த பத்தியில. அவங்களும் பண்டிகை எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வாசல் வச்சு வீடு கட்டி கொடுத்த உடனே அவங்க சென்னையில இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போய் கார்த்திகை எல்லாம் திருவண்ணாமலைக்கு போறோம்னா, திருவண்ணாமலை தீபம் ஃபேமஸ் தானே, அதனால அவங்க அங்க போய் பண்டிகை எல்லாம். எங்க வீட்டுல இப்போ நார்மலா வீடு கட்டணும்னா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். வாசல் வச்சு வீடு கட்டி கொடுத்தா அடிக்கடி போவாங்க, எல்லா ஃபங்க்ஷனும் போவாங்க, புது ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்க. அதனால அந்த ஹவுஸ் வில் பி பெட்டர் யூட்டிலைஸ்ட். அதனால ட்ரை திஸ் அவுட் ப்ளீஸ். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் அ கோர்ட்யார்ட்னு ஒரு வீடு காமிச்சல, அந்த வீட்டோட கோர்ட்யார்டு. இந்த கோர்ட்யார்ட்ல தே ஸ்டார்டட் கண்டக்டிங் திருவாசகம் முற்றோதல்னு ஒரு ஃபங்க்ஷன், அது நடத்தினாங்க. திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ். அவங்களுடைய 60th anniversary இந்த வீட்லயே பண்ணினாங்க. The day before the 60th anniversary. So it was a photo on the day. And this is another house. அவங்க வந்து கிரக பிரவேசத்தன்னைக்கு எடுத்த பிக்சர். You can see the very happy family there. சுத்தி உட்காந்து பேசி நல்லா சிரிச்சிட்டு இந்த போட்டோ எடுத்து தேங்க் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க. Yeah, right. This one set of people, students from Mysore School of Architecture, they visited Chettinad area. அவங்களுக்கு வந்து செட்டிநாட் பேலஸ் கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு we spend some time with them. இதுல கொஞ்சம் கோர்ட்யார்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஸ்பேசஸா ஆக்ட் ஆகலாம். We conducted a sketching workshop there. அதுல அவங்க இன்வால்வ் பண்ணி ஸ்கெட்சஸ் எல்லாம் பண்ணி டிஸ்பிளே பண்ணாங்க. தென் பேஸ்கெட் வீவிங், இது ஆக்சுவலா ஒரு பிசினஸ். அங்க பேஸ்கெட் வீவிங்கிறது முன்னாடி பண ஓலையில பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பிளாஸ்டிக் வயர்ல பண்றாங்க. அந்த சேம் கிராஃப்ட பண ஓலையிலையும் பண்றாங்க, ஆடட் பிளாஸ்டிக் வயர்ஸ்லயும் பண்றாங்க. அந்த பத்தியில தான் உட்காந்து பண்ணுவாங்க, வாசல சுத்தி இருக்க பத்தியில. அது அந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே we conducted a workshop on basket making. This was a final photo shoot. Even selfie space கூட இந்த கோர்ட்யார்ட் ஆக்ட் ஆகுங்க. And this is a public building in பழனில எங்க நகரத்தார்களுக்காக ஒரு விடுதி கட்டினாங்க. அதுல ஒரு சென்ட்ரல் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்திருந்தோம். இட்ஸ் ஆக்சுவலி கோர்ட்யார்ட் தான், பட் மேல வந்து they wanted a roof covering. அதனால அழகு கெடாம இருக்கிறதுக்காக we went in for a tensile fabric roof above it. This is another house, simple, அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷனலா, கொஞ்சம் கான்டெம்பரரி கிளாசிக்னு சொல்லலாம்.
my happy clients, the older generation, the younger generation. ஸோ அந்த கோர்ட்யார்ட்ல அவங்க ரொம்ப அழகா இன்ட்ராக்ட் பண்ணி எல்லா கிளைண்ட்டுமே எங்களுக்கு உரிய சப்போர்ட் செட்டிநாடு ஸ்டைல கட்டுறதுக்கு அலோவ் பண்ணி கோர்ட்யார்டோட பெனிஃபிட்ஸ் பயனை அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் a contemporary modern house we designed in Chennai. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்யார்டு ரொம்ப சிரமப்பட்டு சென்டர்ல தான் கோர்ட்யார்டு கொடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணேன். பட் கிளைண்ட் ஹேட்ஸ் அதர் ப்ரிஃபரன்சஸ். கடைசியா ஒரு கோர்ட்யார்டை இன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். பட் இட் ஆக்ட்ஸ் as a landscape courtyard. It gives only a visual retreat, visual experience. User experience மட்டும் தான் கொடுக்குறே வழியா காலையில எந்திரிச்சு சாயந்தரம் வரையும் அது பக்கத்துல போக மாட்டாங்க. போற வழியில பாத்துட்டு போவாங்க. இந்த கோயிலுக்கு போற வழியில சாமியை மட்டும் ஒரு விஷ் பண்ணிட்டு போற மாதிரி இந்த மெயின் டோர்ல இருந்து டுவர்ட்ஸ் கிச்சன் போற பேசேஜ்ல அந்த லெஃப்ட் சைட்ல இருக்க கிரீனரியை பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரேரா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கூட்டு போய் அந்த கோர்ட்யார்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கோர்ட்யார்டுங்கிறது இட் ஷுட் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஹவுஸ். அது ஒரு தனி இதுவா ஒரு ஓரமா அதுவும் ஒரு ரூம் மாதிரி ஒதுக்கி வச்சிடக்கூடாது. கிரீன் ஸ்பேஸ் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், ரிவ்யூக்கும் போறோம், டிஸ்கஸ் பண்றோம். ஐம் கிவிங் அ பிரேக் அவுட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐம் லிங்கிங் தி இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. லிங்கிங் இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர்ங்கிறது கிரீனரியை வச்சுதான் இன்டீரியரும் லிங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. சென்ட்ரல் கோர்ட்யார்ட் கொடுத்தும் ஸ்கையையும் எக்ஸ்டீரியர்ங்கிறது நிலம், நீர், வாயு அந்த 5 எலிமெண்ட்ஸ் தானே, அதைத்தானே லிங்க் பண்ணணும். ஒரு வெறும் பிளான்ஸை மட்டுமா லிங்க் பண்றது? அதோட வாசலுடைய தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அது ஒரு மைய சோல்னு சொல்றது மைய கருவா வச்சுட்டு அதை டிசைன் பண்ணீங்கன்னா அந்த வீட்டுல சுபிட்சம் அதிகமாகும். இப்போ ரீசெண்டா வந்து வாஸ்து சாஸ்திரம் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா பிளே பண்ணிட்டு இருக்குது. எல்லா ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு நடுவுல ஒரு வாசல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா டெஃபினட்டா பிரம்மஸ்தானம் ஃப்ரீ ஆயிடும், ரிலீவ் ஆயிடும். பிரம்மஸ்தானம் will be open to sky, open to air, open to இது ரெயின்ஃபால், அது வாட்டர் எல்லாமே அதுல இருக்கும். கீழே தரையோட ரிலேட் ஆகும். ஸோ அந்த 5 எலிமெண்டோட அது ஃபங்க்ஷன் வெல். அதனால அந்த வீட்டுல சுபிட்சம் அதிகமா இருக்கும். வாசல் வச்சு நீங்க வீடு டிசைன் பண்ணி பாருங்க, அது வரைக்கும் உங்க கிளைண்ட் சுபிட்சமா இருப்பாங்க. அதோட வாசல் வச்சு கட்டின வீட்டுக்கு வாஸ்துவே பார்க்க வேண்டாம்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. This is another house. Client wanted I suggested a courtyard, but they wanted huge spaces. அதனால வந்து என்ன பண்ணோம், கோர்ட்யார்ட பேட்டியோ மாத்திட்டோம். Sorry, because of the body language gets disturbed. So இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், we have given a front veranda, ஒரு பேட்டியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிவிங் ரூம்ல இருந்து வெராண்டா வழியா அந்த பேட்டியோக்கு போகலாம், டைனிங்ல இருந்தும் பேட்டியோ போகலாம், கிச்சன்ல இருந்தும் பேட்டியோ வரலாம். ஸோ என்ன பண்ணிருக்கோம், கோர்ட்யார்ட ஒரு என்னுடைய மனசுல இருக்க கோர்ட்யார்ட ஒரு பக்கம் ஒட்டிட்டு இன்னொரு பக்கம் ஓப்பன் ஸ்பேசஸ் லேண்ட்ஸ்கேப் கார்டனுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். இது மாதிரி சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கோர்ட்யார்ட்ஸ் மாடர்ன் ஹவுஸ் சென்னைலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் பேண்டமிக், இப்ப பேண்டமிக் வந்துருச்சு. என்ன பண்றீங்க எல்லாரும்? நீங்க வந்து எல்லாருடைய அபார்ட்மெண்ட்லயும் தனித்தனியா ஒரு ரூம்ல உட்காந்து ஹோம் குவாரண்டைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஃபேமிலியோட குவாரண்டைன் பண்ணிக்கலாமே ஒரு பெரிய வீட்டுல, வாசல் வச்ச வீட்டுல. இன்னும் நாங்க வந்து வந்துட்டோமே ஜூன் மாசம் லாஸ்ட் ஜூன் 17 இங்க வந்தோம். ஒரு வருஷம் ஆச்சு. ஹாப்பியா இருக்கிறோம். இங்க லெஸ் கிரௌடு, லெஸ் பொல்யூஷன், லெஸ் கொரோனா கேசஸ். அதனால ரொம்ப நெருக்கமான டென்சர் ஏரியால இருக்கிற காட்டிலும் வாசல் வச்ச வீட்டுல காத்தோட்டத்தோட இருக்குன்னா கொரோனா கூட அஃபெக்ட் பண்ண கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் அருண் முத்து, ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர். அவர் என்ன பண்ணாரு, ஃபேமிலியோட பொறுத்து கொல்லைக்கல்ல ஹி கன்ஸ்ட்ரக்டட் அ ஃபார்ம் ஹவுஸ் இன் செட்டிநாடு ஸ்டைல். அங்க போயிட்டார். அங்க போய் இப்போ வந்து அழகா பல்லாங்குழி மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஹாப்பியா பண்ணிருக்காரு. ஹி ஹஸ் அ ஃபார்ம் தேர். ஃபார்மிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த ஃபார்மிங் போட்டோஸ்ல சேர்க்கல, பிகாஸ் we are talking about கோர்ட்யார்ட்ஸ் பத்தி தான் பேசுறதுனால ஃபார்மிங்கை பத்தி பேசல. அண்ட் அங்கேயும் போய் ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், நான் இங்க போன ஜூன்ல வந்தேன்னு சொன்னேன். நான் மட்டும் தான் வந்தேன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா எங்க செட்டிநாடு வலைப்பட்டியில மேக்சிமம் ஒரு 300 ஹவுசஸ் இருக்கும்னு வச்சுக்காங்களேன். அதுல அட்லீஸ்ட் ஒரு 100 வீட்லயாவது பெரிய கார் இருந்தது நான் பார்க்க முடியுது. 100 பெரிய காராவது பார்க்க முடியுது. அப்ப 100 ஃபேமிலி they have come down to our native to stay, to
இது என்ன சொல்றது டு கான்ஃபரண்ட் தி கொரோனா ப்ரோட்டோகால்ஸ். அதுக்காக அதே போல அருண்முத்து போய் அங்கே இருந்திருக்காரு. அது அவர் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ண போட்டோஸ் தான் நான் இங்க காமிக்கிறேன். அண்ட் இது சொன்னாங்க இல்லையா, எங்க ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க, காலையில பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. காலப்பாடம் ராப்பாடம் எல்லாம் சொல்லுவாங்க. காலையில சொல்லி கொடுத்தா காலை பாடம், ராப்பாடம்னா ராத்திரியில சொல்லி கொடுத்தா ராப்பாடம் சொல்லுவாங்க. விமன் ஃபோக் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தே டூ சாண்டிங்னா அந்த அளவுக்கு சமஸ்கிருத சாண்டிங்லாம் இருக்காது. சிவபெருமான் பத்தி நிறைய பாடல்கள் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் டிபிக்கல் ஆஃப் செட்டிநாடு காரைக்குடியில இருக்க மாதிரி அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்லயும் ஃபார்ம்ல வேலையெல்லாம் காய போட்டு. This is his father. He's relaxing seeing the TV there. Coming to the end, கொஞ்சம் டயர்ட் ஆகி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே தூங்கி போற நேரத்துல இவர் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்க உட்காந்து அதையும் வாசல்ல உட்காந்து பார்க்கலாமே அந்த மொபைல் பார்க்கறத. இடையில 2 பேர் நடந்து கூட அவங்களுக்கு ஒரு அளவு கூட சொல்லலாமே. அதனால வாசல் வச்ச வீடு என்னைக்குமே சுபிட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டோட வாசலுடைய முழு படத்தையும் காமிச்சிட்டு I will wind up my talk on courtyards of Chettinad. Hope எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நேர்ல போய் ஒரு தடவை அனுபவிச்சா நல்லா இருக்கும். நன்றி. கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். மிக்க நன்றி சார். இப்போ கேட்கறவங்க கேட்க டிஎஸ் மியூட் அன்மியூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டிஎஸ் பேச போறாங்க. நீங்க சொல்றது சரி கேட்கல. செட்டிநாடு விருந்தே கொடுத்தீங்க. செட்டிநாடு விருந்தா? இன்னும் நிறைய இருக்கு நேர்ல வந்தா. இப்ப ஆக்சுவலா கேக்குறாங்க, டிசைன் பண்ணும்போது கிளையன்ட்ஸ் கோட்டையாடு பண்ணி கண்டிப்பா கேக்குறாங்க. ஆமா, க்ளோஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வந்துருதுங்க. க்ளோஸ் பண்ண நீங்க ஆர்கிடெக்ட் விடக்கூடாது. அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிடணும். அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி கோட்டையாடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒண்ணு வந்து மெயின்டெனன்ஸ், நிறைய டஸ்ட் கலெக்ட் ஆகும். அது யாரு மெயின்டைன் பண்றது? டஸ்ட் வராம பாக்குறதுக்கு பிளான் பண்ணுங்க. 2வது செக்யூரிட்டி, தென் மஸ்கிட்டோ. இதெல்லாம் ஒரு சிம்பிள் ரீசன். பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணணும். நீங்க தான் எடுத்து சொல்லணும். வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு கோட்டையாடு கொடுக்கறதுல? ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா? காஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா அதுக்கெல்லாம் ஈக்குவல். அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு உங்களுடைய டிசைன் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. இப்ப நான் காமிச்ச வீடு எல்லாமே கோட்டையாடு வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணோம்னா யூ கேன் ஸ்கோர் பாயிண்ட்ஸ். சரிங்க. அனுப்புறாங்க போல இருக்கு. பெரியண்ணன், நான் ருக்மிணி. எனக்கு ஒரு இது, நம்ம இப்போ சென்னை மாதிரி நகரத்துல வந்து ஒரு கோட்டையாடு ஹவுஸ்ன்றது வந்து நிறைய வீடுகள்ல கொடுக்க முடியறது இல்லை. ஏன்னா ஒரு சராசரியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு சின்ன சைட் வருது, ஒரு ஹாஃப் கிரவுண்ட், குவார்டர் கிரவுண்ட் அந்த மாதிரி வரும்போது நம்மளால வீட்டுக்குள்ள ஒரு முழு மொத்தமா கொடுக்க முடியாது. அத வந்து மொட்டை மாடியிலயோ இல்ல ஒரு பார்ட் ஆஃப் டெரஸ்லயோ நம்ம வந்து இத பண்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது அடாப்டேஷன் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன். இப்போ 20 feet by 60 feet ஒரு ரெசிடென்ஸ் ஃபார் மிஸ்டர் சுரேஷ் சொல்லி இஸ் a builder but he wanted to construct in that particular site. ஏன்னா அவருக்கு அதுல வந்து சென்டிமெண்டல் வேல்யூஸ் தான் இருக்கிறதுனால, அதனால சீரீஸ் ஆஃப் சின்ன ஸ்மால் கோர்ட்யார்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இதே பர்பஸ் எல்லாம் சர்வீஸ் கோர்ட்டு, ரிலாக்ஸிங் ஸ்பேஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அது இட் ஆக்டட் ஆஸ் வென்டிலேஷன் எஃபெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு. 2வது இன்னொரு வீட்டுல என்ன பண்ணியிருந்தோம்னா லெங்த் நல்லா இருந்துச்சு. நியர்லி 26 feet by 120 feet 140 feet இருந்தது. அதனால என்ன பண்ணோம், வீடே 2ஆ பிரிச்சுட்டோம். ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் ரியர் ஆஃப் போட்டு சென்டர்ல இந்த நடுமுத்தம்னு பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா 4 கேரளா வீட்டுல. அந்த மாதிரி 2ஆ பிரிச்சுட்டு அது வெளியே நடந்து போற மாதிரி நடந்து போற இடத்துக்கு மட்டும் ஷேடு கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணா டெஃபினட்டா கோர்ட்யார்ட் கொடுக்க முடியும். இப்ப நான் ஒரு வீடு காமிச்சிருந்தேன் இல்லையா, 1827 ஸ்கொயர் ஃபுட். அதுல வந்து அந்த கோர்ட்யார்டோட சைஸ் வந்து 12 feet by 18 feet. கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபுட் வருமா, அவ்வளவுதான்.
அந்த 200 ஸ்கொயர் ஃபுட்டுக்கு ஒரு கோர்ட்யார்டு, அதுல ஃப்ரண்ட்ல வேற திண்ணை வேற. நீங்க கோர்ட்யார்டை வந்து நீங்க கோர்ட்யார்டை ஒழுங்கா யூஸ் பண்ணணும். கோர்ட்யார்டு அட்ஜசன்டா லிவிங் கொடுத்தீங்கன்னா கோர்ட்யார்டு அண்ட் லிவிங் வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அண்ட் லிவிங் வில் லுக் பிகர். அப்ப லிவிங் சைஸ் உங்களுக்கு 10 feet 12 feet வச்சா போதும். it will add to the courtyard and it seems to look as some 400-500 square foot living space மாதிரி தெரியும். நாங்க சில டைம் வந்து கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த பத்தியை சுத்தி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம், உள்ளுக்கு ஹால்ல இருக்கவங்க எல்லாம் எதிர்த்து வாசலுக்கு வந்துருவாங்க. ஹால்ல ஆளே இருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? சின்ன வயசுல பாத்தீங்கன்னா உங்க கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் இல்ல, எங்க கசின்ஸ் எல்லாம் வருவாங்க. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருப்போம். அத்தை பசங்க, மாமா பசங்க, பெரியப்பா சித்தப்பா பசங்க எல்லாம். இன்ஃபேக்ட் 2 டீம் போட்டு கிரிக்கெட் விளையாடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸ் எல்லாம் பயங்கர கச்ச கச்ச கச்சன்னு கூட்டமா இருக்கும். சாப்பாட்டுக்கு உட்காந்தாலே ஒரு பெரிய பந்தி வச்சுதான் சாப்பாடு போடுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதை பழகி பாத்தீங்கன்னா அதை விட முடியாது உங்களால. எனக்கு வந்து இப்ப சென்னையில பிளாட்டுக்குள்ள இருக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சார், திஸ் இஸ் ஃபஹீம். ரொம்ப எக்ஸலண்டான ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் செட்டிநாட் போன மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இஸ் தேர் எனி தம் ரூல் ஃபார் doing a courtyard in Chettinad courtyards basically? இருக்குங்க, தம் ரூல் இருக்குங்க. நீலாகலங்கள் அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் தென் ஆல்சோ மினிமம் ஒரு ஃபங்க்ஷனலா ஒரு கோர்ட்யார்டு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன மினிமம் ஸ்பேஸ் ரெக்வயர்ட், ஒரு சின்ன இருக்கிறதுலே சின்ன கோர்ட்யார்டு எந்த அளவுக்கு இருந்தால் அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் ஆன் திங். 200 ஸ்கொயர் ஃபுட் வெரி ஸ்மால் கோர்ட்யார்ட்னா 200 ஸ்கொயர் ஃபுட் நல்லா இருக்கும். அதுக்கு கீழே 8x10 10x12 எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அந்த பிராமின் ஹவுஸ்ல இருக்க மாதிரி சின்ன கோர்ட்யார்டா வெறும் லைட் வெல் மாதிரி ஆயிடக்கூடாது. ரைட்டா? இங்க செட்டிநாடு கோர்ட்யார்டு பத்தி பேசிட்டு இருக்காங்க. 18x12 மினிமம் சைஸ் இருக்கணும். மேக்சிமம் லெங்த் வந்து எங்க இதுல வந்து 40 feet மேல போனா அந்த கனெக்ட் இருக்கு. அதனாலதான் தே டிவைடட் இன்டு மல்டிபிள் கோர்ட்யார்ட்ஸ். புரியுதுங்களா? மேக்சிமம் லெங்த் வந்து 40 feet வச்சுக்குவாங்க. மினிமம் லெங்த் வந்து 26 அடி வச்சுக்குவாங்க. அது வந்து அந்த அரைக்கணக்குல வருங்க. நம்பர் ஆஃப் ரூம்ஸ் 3 அறை 4 அறை 4 அறைக்கு மேல வைக்கவே மாட்டாங்க. 4 அறைக்கு மேல வச்சா ரொம்ப லீனியரா போயிடும். either 2-3 rooms or 4 rooms with ஒரு central corridor or 4 rooms with central corridor and two staircases. ஒரு சைடு பட்டகசாலை இல்லாட்டி 2 சைடு பட்டகசாலை அப்படின்னு சொல்லிட்டு the number of items கூட the length of the courtyard and width of the courtyard increase ஆகும். That is how they measure it, not in foot. 1:2 proportion அப்படிலாம் they don't have it. எத்தனை அரைங்கிற கணக்கு வச்சுதான் வந்து கோர்ட்யார்டோட நீள அகலங்கள், அதை வச்சுதான் அந்த தூணோட கணக்கும் வரும். தூண் வந்து ரெட்டப்படையில வரும், ஆப்வியஸ் ஈவன் நம்பர்ஸ்ல வரும். Thank you sir, thank you very much. Yeah. சார் சில பேர் இதுல போஸ்ட் பண்ணிருக்காங்க சார் சாட்ல. ஓகே, சொல்லுங்க. சில क्वेश्चंस கேட்றாங்க சார் சாட்ல. நான் பார்க்கணுமா? சாரி. Okay sir, I'll try to moderate. There is one question which says, I have a small doubt, why all the courtyard houses are rectangular and why is the courtyard rectangular in shape? Is there any advantage of a rectangle courtyard? அப்படினு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா கோர்ட்யார்டோட ஷேப் ஃபார்மலா ஒரு ஜியோமெட்ரியில இருந்ததுன்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஈஸி டு மெயின்டைன், easy to arrive on the roof structure, roof forms, easy to define. எல்லா சைடும் என்க்ளோஷர் இருந்தா தான் வந்து இட் வில் ஃபார்ம் அ கோர்ட்யார்ட் இல்லையா? அதனால பட் நீங்க வந்து சர்க்குலர் கோர்ட்யார்ட்ஸும் போகலாம், ரெக்டிலீனியர் போகலாம். ஈவன் யூனிவர்சிட்டிஸ்லாம் பெரிய ஸ்பேஸ் இருக்கும், தே கால் இட் குவாட்ராங்கிள், அந்த மாதிரி ஸ்பேஸும் போகலாம். பட் அந்த கோசினஸ் கனெக்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து இஃப் இட் இஸ்
of a formal shape இருந்தா தான் courtyard interesting ஆ இருக்கும். That is my observation. Otherwise, I have seen circular courts, maybe series of courts or staggered courts அதெல்லாம் நான் பார்த்திருக்கேங்க. ரைட்டா? ஸோ அது வந்து ரொம்ப கம்மி. ப்ராமினெண்டா யூஸ் பண்றது வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ரெக்டிலினியர் ஸ்பேசஸ் தான் இருக்கும் கோர்ட்யார்ட்ல. ஈவன் ஆக்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் வெர்டிகல் ஹரிசான்டல் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் இல்லையா. ஈவன் டயகனல் ஆக்சஸ்லாம் இருக்காதுங்க ஸ்பேஸ் கோர்ட்யார்ட் பிளேஸ் பண்ணும்போது. ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன் மாடர்ன் டே கோர்ட்யார்ட்ஸ்ல ஆர்கிடெக்ட்ஸ்லாம் டயகனல் ஆக்சஸ்லாம் மெயின்டைன் பண்றாங்க. பட் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலயுமே தி ஆக்சஸ் வில் பி எய்தர் லீனியர் ஆர் பெர்பெண்டிகுலர். Thank you, sir. And there is another question. Is there any specifications on roofing, like angle of slope, material, type of tiles, etc., and like how we drain the water from the courtyard, sir? So yeah, it's a nice question. The minimum slope is 35 degree. The maximum slope is 42 to 45 degree. ரொம்ப தண்ணி இருந்தாலும் சிரமம், ரொம்ப கம்மியா இருந்தாலும் ட்ரெயின் ஆகாது. ஸோ இப்போ அந்த டைம்ல இருந்ததுல வந்து ஷார்ட் ஸ்பேன் அண்ட் ஷார்ட் ஸ்பேன் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது மெட்டீரியல் அவைலபிலிட்டினால. இப்போ கொஞ்சம் லாங்கர் ஸ்பேன்லாம் போறதுனால அந்த ஸ்லோப் பண்ணா நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 35ங்கிறது வந்து 28, 26 வரையும் வரலாம். பட் ரெயின் வாட்டர் டிஸ்போசலுக்கு எனிதிங் லெஸ் than 25 degree will not help to ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட். மேல டெரஸ்ல எல்லாம் வந்து நம்ம மைல்ட் கிரேடியன்ட் கொடுக்குறோம். அந்த கிரேடியன்ட் கொடுத்து ரெயின் வாட்டர் பைப்ஸ் கொடுத்து பண்றோம் ஃபிளாட் ரூஃப்ஸ் எல்லாம். பட் when it comes to slope roofs we should அப்பதான் அந்த எஸ்தெட்டிக்ஸும் நல்லா இருக்கும். இன்டர்னல் எஸ்தெட்டிக்ஸும் அந்த ஸ்லோப் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த டைலோட ஃபினிஷஸ்லாம் எஸ்தெட்டிக்கலா உள்ள வாசல்ல இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும். அண்ட் அகைன் there's some aerodynamics. எனக்கு அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா அதுல நான் பெரிய ரிசர்ச் பண்ணிடல. the flow of air movementக்கு the slope helps a lot. அதை பத்தியும் சொல்லியிருந்தேன். அதனால அந்த ஸ்லோப் மேட்டர்ஸ். அண்ட் அகெயின் அந்த இப்போ வேரியஸ் மெட்டீரியல்ஸ் ஹவ் கம் ஃபார் ரூஃபிங் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் அந்த காலத்துல they predominantly used wooden terracotta tiles. Terracotta natural material, it's made of a natural raw material. அதனால always sustainable. அதனால they opted for it. But always go for some sustainable material whenever you try a courtyard. Sir, thank you, sir. And there is another question. Can you please mention the type of wood used for the foldable door facing the court in the house? Yeah, it's Burma teak. Okay. And for your information, எங்க வீட்ல வந்து மெயின் டோர், we have 3 main doors. அந்த 3 main door மட்டும்தான் ஃப்ரெஷ் நியூ பர்மா டீக். மற்றது எல்லாமே ரிக்ளைம்டு டீக் ஃப்ரம் ஓல்டு செட்டிநாடு ஹவுசஸ். இதுல நிறைய மரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பர்மா டீக் தான். பட் ரிக்ளைம்டு, அதாவது பழைய வீட்டுல இருந்து பிரிச்ச மரத்தை நாங்க வாங்கி ரீசைஸ் பண்ணி இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பர்மா டீக். Hi Perry, Meena here. Yeah. I mean courtyard ipo modern courtyard nu paatha, even if you see our own SAP courtyard, it is filled with plants or it is dominated by vegetation. How is the flora condition in Chettinad la eppadi adu ipo இந்த courtyard la ipo modern project pannalo ஏன் the landscape னு ஒரு எலிமெண்ட் வந்து என்னால ஏன் செடி பார்க்க முடியல கோர்ட்யார்ட்ல? இந்த ஒரு நிமிஷம். there is a wrong conception நான் சொல்லுவேன். கோர்ட்யார்ட்னா செடி இருக்கணும், கோர்ட்யார்டுங்கிறது கிரீன் ஸ்பேஸ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கோர்ட்யார்டுங்கிறது இஸ் நாட் a green space, it's a central open space. It can be a hot paved courtyard also. ரைட்டா? எங்களுடைய செட்டிநாடு லைஃப் ஸ்டைல் பிளானிங் பிரின்சிபல்ல கோர்ட்யார்டை வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கிளைமேட் வந்து வார்ம் கிளைமேட், ரொம்ப வேர்க்கும். அதுக்கு கோர்ட்யார்டு முதல்ல எங்களுக்கு இருந்தா அது கம்ஃபர்ட் கொடுக்கும், தெர்மல் கம்ஃபர்ட் இருக்குங்கிறதுக்காகவும் நல்ல வென்டிலேஷன் இருக்கும், ஏர் டிராஃப்ட் இருக்குங்கிறதுக்காக கோர்ட்யார்டு இன்ஃபியூஸ் பண்ணிடும். ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து ஒரு பொட்டல் காடு. இங்க வந்து கருவேல மரம் தான் நிறைய வருது, எந்த செடி வச்சாலும் வளராது பெருசா. அதனால இது
லேண்ட்ஸ்கேப் வந்து பெருசா வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி பெரிய லேண்ட்ஸ்கேப் பார்க்க முடியாது செட்டிநாடு ஏரியாவில். பட் அழகான வீடுகள் இருக்கும், அது காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. அண்ட் உள்ளுக்க பிளான்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இட் வில் கெட் ரெஸ்ட்ரிக்டட். இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் எங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் பேஸ்டு பிளானிங் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால, கல்ச்சர் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால மரம் வந்து பெரிய உபயோகம் அந்த டைம்ல அது கிடையாது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இங்க வச்சாலும் வளராது அப்படின்னா அதுக்கு நிறைய தனி தேவைப்படும். அதனால வீடு. அண்ட் why do you want to have trees inside a courtyard? அது ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டு பாருங்க இனிமே. அதான் அப்பவே சொன்னேன் நான், லிங்கிங் த எக்ஸ்டீரியர் இன் இன்டீரியருக்காக நான் ஒரு லேண்ட்ஸ்கேப் கோர்ட்யார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கோர்ட்யார்ட் லேண்ட்ஸ்கேப் கோர்ட்யார்ட் தான் இருக்கணுமா அப்படிங்கறதே we can ascertain. Right? Courtyard is an central open space. That's it. It's not a landscape. It's not mandated that it should be landscaped. இன்ஃபேக்ட் நம்ம இதுல இருக்கிறது வந்து சாப்ல இருக்கிறது வந்து கோர்ட்யார்டுன்னு சொல்றத விட அந்த நடுமுத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சென்ட்ரல் ஓப்பன் ஸ்பேஸ் வித் பில்டிங்ஸ் அரௌண்ட். It's also a courtyard, I agree, but it's not a residential architecture la irukra courtyard கிடையாது, public building la irukra courtyard. அதனால அதுல வந்து trees, landscape plants வைக்கலாம், வீட்டுக்குள்ள வைக்க முடியாது மாதிரி. I think Peri, your whole presentation itself gave the answer of your statement. It is actually a social cultural gathering space. Yeah, correct. So abdi irukumbodhu nature as only an aesthetic element or nature as a visual element is just only an add-on rather. Correct. அதுக்காக வேற மத்த டீடைலிங்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த கிராஃப்ட் லேண்ட்ஸ்கேப் மிஸ் ஆகிறதுனால கிராஃப்ட்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல. And the previous to add to it, previous person ஒரு question கேட்டதுல ஒரு time rain water disposal. We have gullies, gutters, roofல இருந்து வர gutters-ல இருந்து கீழ வந்து வாட்டர் கலெக்ஷன் ஸ்பவுட்ஸ் இருக்கும். அது வழியா below the floor வந்து well laid stone aqueducts வழியா வெளியில போயிடும் சர்ஃபேஸ் வாட்டர். மோஸ்ட்லி அந்த ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணி 10 மாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். 3 மாசம் தான் மழை இருக்கும், 3 மாசத்துக்கு வர தண்ணியை பிடிச்சு 10 மாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா மோஸ்ட்லி தண்ணியை வெளியில விட்டுற மாட்டோம், பெரிய பெரிய அண்டா இருக்கும், விட்டுற மாட்டோம். அதுக்கு மேல வர சர்ப்ளஸ் வாட்டர் வந்து அக்வேடக்ஸ் வழியா வெளியில விட்டா அது ட்ரெயின் சேனல்ஸ் வழியா டேங்க்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் போய் லேக்கு போயிடும். இந்த ஆன்சர் சொல்ல விட்டுட்டேன். Yeah, you continue. Sorry, you were asking something. No, nothing. You've answered my question. Yeah, thank you. Hello, is there any question chat box? Yes, we have questions from Shivaraman sir. He's asking, in these days of lesser affordability of quality teak wood, what is the right alternative today and for the future according to you? And he has also asked, how do we incorporate essential spaces like parking effectively in vernacular residential building, which stands out as a sore thumb? Again, repeat the last part. Yes. How do we incorporate essential spaces like parking effectively in vernacular residential building, which stands out as a sore thumb? Yeah, right. Sivaraman, I'll answer the last part of your question. எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் ஒன்று நடந்துச்சு, 2 வருஷத்துக்கு நடந்துச்சு. அப்பவே வந்து ரோட் வித்ஸ் ஆர் ஆல் வெரி ஸ்மால். ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் வர முடியாம சொல்லிட்டு அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனவங்களும் வீட்டுக்கு வரல, வீட்டுல இருந்து போனவங்களும் கோயிலுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிராபிக் ஜாம். ரோட் நெட்வொர்க்கே எங்க ப்ராப்பரா இல்லை. அப்படிங்கிற பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஓல்டு வெர்னாக்குலர் பில்டிங்ஸ்ல கிடையாது. பட் whatever we are designing now, we are taking care of the parking arrangements. இப்போ என்னுடைய பர்டிகுலர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 4 கார் நிறுத்துற மாதிரி ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஸ்பேஸ் வச்சிருக்கேன். My brother has a son and I have a son. If 4 people has 4 cars na 4 car parking lots provide பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். This is a later addition. இப்போ என்ன பண்றோம், சில பழைய ரெஸ்டோரேஷன் பண்ற பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து the plinth, they have a raised plinth, ஒரு 8 அடி 7 அடி 8 அடிலாம் இப்போ ரோட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அப்போ 7 அடி 8 அடிலாம் raised plinth இருக்கும். அதுக்கு கீழே வந்து கராஜஸ் இருக்கும், சேரட்ஸ் நிறுத்துறதுக்காக, சாரட்டு வண்டி நிறுத்துறதுக்காக வந்து கீழே வந்து வண்டி கூடம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து நாங்க இது
அதை கார் பார்க்கிங்கா சில வீடுகள்ல மாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட் டிசைன் பண்றோம், இன்னும் டிசைன் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. பட் அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், சென்ட்ரல் அந்த ஹவேலி மாதிரி ட்ரீட் பண்ணி சென்ட்ரல் மொத்தம் கொடுத்துட்டு சுத்தி சிங்கிள் பெட்ரூம் அண்ட் 2 பெட்ரூம் ஹவுசஸ், டியூப்ளெக்ஸ் ஹவுசஸா டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வரவங்க எல்லாம் இப்போ வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்றதுல செட்டிநாட்டுல போயிடுறாங்க, வந்துட்டு உடனே போயிடுறாங்க. இங்க இருந்து வாழ்றது கம்மியாயிட்டே வருது. அதனால வந்து அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு அபார்ட்மெண்ட் போறதுலாம் ஒரு முத்தம் வச்சு வீட்டிலேயே உள்ளுக்க டியூப்ளெக்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு கேட்டர் பண்றதுக்கு அந்த டியூப்ளெக்ஸ் லெவல், ட்வின் லெவல்ஸ் வச்சுக்கலாம். அந்த லெவல் அச்சீவ் பண்ணும்போது அதுக்குள்ள பார்க்கிங் சால்வ் பண்றோம். இந்த மாதிரி அது வந்து அந்த காலத்து ஸ்டைல் தான். முன்னாடி சாரட்டு நிறுத்திருந்தாங்க, இப்ப கார் நிறுத்துறோம். அந்த மாதிரி தான் பார்க்கிங் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சிவராமன். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதோட மரங்கள் வந்து மரத்தை வந்து சின்னமா பிஞ்சு மரமாவே அவங்க வெட்டி மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வார்பிங் பெண்டிங்லாம் இருக்குது. அதனால we don't use in most of my buildings we don't use new timber வாங்காம reclaimed Burma teak இங்க நிறைய அவைலபிளா இருக்குங்க, கிடைக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு நாளைக்கு வரும்னு தெரியல. அது கிடைக்கிற வரை அதை உபயோகப்படுத்துவோம். அதுக்கப்புறம் we have to find alternative materials. ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பி யூபிவிசியை கொண்டு வந்தா இங்க அவ்வளவு அந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்தா சஸ்டைனபிலிட்டி வராது. சிவராமன், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் அதை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். லெட் அஸ் டிஸ்கஸ் அண்ட் டூ சம்திங் அபவுட் இட். நீங்களும் அது அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு தெரியும், டெஃபினட்டா அதை பண்ணுவோங்க. There's one more question. In interiors, the roofs are slope or false roofing is better? Somebody has asked the question. ஸ்லோப் அப்படி நேச்சுரலா விட்டுற வேண்டியது தானே. ஃபால்ஸ் ரூஃபிங் வந்து ரெண்டு விஷயத்துக்காக பண்ணது. ஒன்னு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு, இன்னொன்னு வந்து ரெயின் வாட்டர் வந்து ப்ராப்பர் கிரேடியன்ட் கொடுத்தாலுமே அடிஷ்னல் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்க்காக பட்டிய பலகன் கொடுத்து அதுல ரீப்பர் வச்சு அதுல ஓடு பரப்புவாங்க. இல்லாட்டி அண்டர் டைலிங் பண்ணி பண்ணுவாங்க. கீழே ஒரு பூக்கள் கொடுத்து மேல ஓடு போடுவாங்க. அதனால ஃபால்ஸ் ரூஃபிங்னு அது ஸ்லோப்லேயே தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்லோப் ரூஃப் கொடுத்துட்டு பிளாட் ஃபால் சீலிங்கும் அதை பண்ண மாட்டாங்க செட்டிநாடு. Yes, sir. My advice is to go along with the form. Extra false roofing எல்லாம் தேவையில்லை. சார் ஆக்சுவலி டு சே நீங்க வந்து கோட்யார்ட்ஸ் மட்டும் பத்தி சொல்லல சார் இந்த தடவை. இட்ஸ் லைக் என்டையர் கல்ச்சர் ஆஃப் செட்டியார்ஸ் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆல்சோ யூ ஹவ் டன் ஒன் மாடல் கேஸ் ஸ்டடி மாதிரி. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரலா கேஸ் ஸ்டடி எடுக்கணும்னா இந்த பிளான் இப்படி இருக்கு, இந்த செக்ஷன் இருக்கு, டீடைல் இருக்கு. தே டோன்ட் கிவ் மச் டீடைல்ஸ் அபவுட் ஹவு பீப்புள் லிவ். பீப்புள், பிளேஸ், ஆக்டிவிட்டிஸ், இந்த 3 தான் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலா டீடைலிங். ஸோ நீங்க ஸ்டார்ட்ல இருந்து நல்லா நரேஷன் கொடுத்தீங்க. என்னெல்லாம் அந்த கல்ச்சரை விட்டு என்னென்ன பண்ணுவாங்க, பழக்க வழக்கங்கள், அதனால எப்படிலாம் யூஸ் ஆகுது, அது கிளைமேட் வைஸ் எப்படி யூஸ் ஆகுது, டீடைலிங் வைஸ் எப்படி யூஸ் ஆகுது. ஐ திங்க் ஸோ ஹோல்சம் பிரசன்டேஷன் சார். நீங்க முடிஞ்சா இன்னொரு பார்ட் 2 இதை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆமா சார், வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் தமிழ்நாடு அப்படி எடுத்தா 2 தான் முக்கியமா பேசப்படுது சார். ஒன்னு அக்ரஹாரம், இன்னொன்னு செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஹவுசிங். ரெசிடென்ஷியல் ஆர்கிடெக்சர் தமிழ் மக்கள் பார்த்தா ரொம்ப பெருசா எதுவுமே இல்லை. நம்மளுக்கு கோயில் நிறைய இருக்கு, ஃபோர்ட் அந்த மாதிரி இருக்கு, பேலஸ் கூட இல்லை இப்போ நார்த் மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான வந்து நீங்க வெறும் கோட்யார்ட்ஸ் மட்டும் இந்த தடவை சொன்னீங்களா சார்? நீங்க வந்து அதை தாண்டி மற்ற செட்டிநாடு ஆஸ்பெக்ட்ஸும் ஆர்கிடெக்சரா நீங்க இன்னொரு பிரசன்டேஷன் கொடுத்தா இட் பி வெரி யூஸ்ஃபுல். இன்னொன்னு என்ன, ஆமா சார், செட்டிநாடு ஒரு பெரிய செட்டிநாடு ஆர்கிடெக்சர் டீடைலிங் பத்தி பேசினா அது பெரிய கடல். நிறைய டாக்டரேட் பண்ணலாம் விதவிதமா. இந்த கோட்யார்டு பத்தி 2-3 டாக்டரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்கோப் அதுல இருக்கு. நான் வந்து எல்லாருமே செட்டிநாடு வீடை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, டெல்லியில இருந்து போட்டோ எடுத்துருக்காங்களே, இந்த கோட்யார்டோடைய எஃபிஷியன்சி, பிளானிங் பிரின்சிபல்ஸை பத்தி நிறைய எலாபரேட்டா சொல்லுவோம் அப்படிங்கறதுக்காக இந்த டாபிக் சூஸ் பண்ணேன். நீங்க எப்ப வேணாலும் சொல்லுங்க, ஐ கேன் கிவ் யூ. பட் இதே பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கணுமான்னு யோசிக்க, வேற ஏதாவது ஃபாரம்ல கொடுக்கணும்.
ஓகே சார், அது உங்க ரிசர்வேஷன் சார் இந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறது சார். ஆனா லாக்டவுன் முடிஞ்சோடனே கம்பல்சரியா நாங்க சாப்பிட வர்றோம் சார். வாங்க, கட்டாயம் வாங்க. செட்டிநாடு சிக்கனோட அப்புறம் கேஸ் ஸ்டடிக்கு ஸ்டூடெண்ட்ஸோட வந்துடுறோம் சார். ஷூர், டெஃபினட்டா வர சொல்லுங்க. So வேற யாரும் எதுவும் கேள்வி கேட்கணும்? let them ask or if they want to say something. The chat box எப்படி ஓபன் பண்றது? Sir, all chat is it essential for using saving tails below details like that? ஓகே சார், கீழ அந்த chat இருக்குல்ல சார், அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா, கிளிக் பண்ணிட்டு. எஸ், தேங்க்ஸ் சிவராமன். டெஃபினெட்லி பார்ட் 2 பண்றேன். எந்த திண்ணை பத்தி பேசணுமா, எந்த ஆஸ்பெக்ட்ல பேசணும் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எதை பத்தி வேணாலும் பேசுறேன். சார் அப்படி பார்க்க போனா நிறைய லிஸ்ட் வரும் சார், நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க. மீனா மேம் ஏதோ சொல்ல இல்ல for கோவிட்க்கு நம்ம அங்க போயிடலாம் நினைக்கிறேன் ஜெயராதா. ஆமா வாங்க. ஆமா, நம்ம போடலாம், ஒரு கார் எடுத்து கிளம்பிடலாம். we have lot of home stays here. நீங்க வாங்க, வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன். என்னோட cousin-ஓட friends were set to a family of seven families. They came, stayed here for 10 days and then they returned back. And the numbers அதிகமா இருக்குல்ல. ஆமா சார், கிளம்பி போயிடலாம் மீனா மேம். ஓகே, ரெடி. So anybody else has anything before wrapping up? It's going to be 1.5 hours. Sir, then I will give you official vote of thanks on the record. Yeah. I would like to place my official vote of thanks. I spoke to Architect Periyanan last week. Meena ma'am recommended me to ask him for a talk, and DS also said he's there at home only, he will definitely give me. So I spoke to him, he agreed very much, and he gave the list of what he is going to talk also. I was so baffled actually. நான் வந்து எதனாலும் பேசுங்க சார், we are willing to listen to you அப்படின்னு சொன்னேன். So I didn't expect this level of presentation, very elaborate actually. இப்போ வந்து இந்த வீடியோ யூடியூப்ல வந்துச்சுன்னா I think many more people will be benefiting out of it. ஏன்னா புக்ஸ்ல படிக்கிறத விட some people are very comfortable listening, seeing visuals. So the narration is really very good. என்னன்னா ஆர்கிடெக்ட் செந்தில்வேல் சார் கூட சொன்னாரு, தமிழ்ல பிரசன்ட் பண்ணா மற்ற யாருக்குமே புரியாது, பைலிங்குவலா இருக்கட்டும்னா, பட் அந்த தமிழ்ல பேசுறப்ப அதோட கம்ஃபர்டபுள் லெவல் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஐ டோல்ட் ஹிம், சார் சைனா, கொரியா, ஜப்பான்லாம் அவங்க லாங்குவேஜ்ல பேசி நம்மள அந்த லாங்குவேஜ் கத்துக்க சொல்றாங்க. ஸோ தமிழ் கொஞ்சம் பேர் வேணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கேட்கட்டும் சார் சொன்னேன். ஸோ அந்த நம்ம மொழியில பேசுறது கேட்கறது வந்து அது ஒரு தனி ஆனந்தம். ஸோ அதனால தமிழ்ல ப்ரெசென்ட் பண்ணீங்க சார். ரொம்ப ஊர்ல இருந்து இது பண்றது I think everybody will agree வேற லெவல்ல இருந்து. So thank you very much sir. Thank you so much sir. So we will close this session today. So we have requested part 2. சார் இன்னொரு நாளைக்கு எப்படியாவது கொடுப்பாரு. ருக்மணி மேம் டீம் பார்ட் 2 எல்லாரும் கேட்டிருக்காங்க. So both of them I think they will be giving. Rukmani is here, she said she will try to prepare after some time. So we'll have repetitive talks. We will meet again next week with another talk. Thank you so much sir. Mikka nandri sir. Thanks. Thanks for all the participants. Thank you sir. Yeah,